எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. கதைக்கிற கிளியர் விளங்குதா? ஓகே. கடந்த வகுப்புல பார்த்த விஷயங்கள்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா ஒருக்கா கேட்டுக்கொள்ளலாம். ஏதாவது டவுட்டுகள் இருக்குதா? கேட்கணும் மைண்ட். கேட்க இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்லையா? ரைட், ஓகே. அப்ப நாங்கள் பேப்பர்ஸ் ஒருக்கா போவோம். இல்ல பாருங்க, இன்னைக்கு பார்க்க போறது தனிவாக்கியமாக்கல். ஆல்ரெடி இப்படியான விஷயங்கள் பார்த்துருக்கிறோம் நாங்கள். இருந்தாலும் தொடர்ச்சியா இன்றைக்கு நாங்கள் ஒரு சாப்டரா பார்க்கணும்னு நான் உங்களுக்கு கடைசி வகுப்புல சொல்லி தந்தாச்சு. ஸோ இப்போ இன்றைய வகுப்பில இருந்து ஒரு சாப்டரா தான் பார்க்க போறோம். இன்றைக்கு இந்த தனிவாக்கியமாக்கலை பற்றி படிக்க போறோம். சரிதானே? அப்ப தனிவாக்கியமாக்கல் பற்றி படிக்க போறோம். இந்தியான் வகுப்புல முழுமையா முடிக்கலாமண்டா முடிப்போம். அப்படி இல்லாட்டி அடுத்த வகுப்பு தொடரும். அதுக்கப்புறம் இது சுருக்கம், கட்டுரை பகுதிகள், அதுல கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி பார்ப்போம். இது உங்களுக்கு பொதுவா தெரியும். பதிவாளர்கள் உட்பட நிறைய போட்டி பரீட்சைகளுக்கு இந்த ஆங்கிள் வர்றது இப்ப கடந்த சென்ட்ரல் எம்எஸ்ஓக்கு கூட இப்படி இந்த பந்திய தந்துட்டு அடிக்கோடிட்ட பகுதி, அதாவது தடித்தளத்தில் இருக்கிறதுக்கான பொருள் எல்லாம் சென்ட்ரல் எம்எஸ்ஓக்கு கூட வந்திருக்குது. சரியா? அப்ப அதுல நிறைய போட்டி பரீட்சைக்காரர் இருப்பீங்கள். ஸோ உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான பகுதி வேறு. அதனால கொஞ்சம் வகுப்புல மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே. ரைட். இப்ப இந்த பந்திக்கு போவோம். பேப்பர் எல்லாரும் இப்பதான் போட்டு நான் நினைக்கிறேன் சார். இப்பதான் கேட்டிருக்கேன். நான் ஆன்லைன் இப்பதான் நான் ஸோ போட்டிருக்கிறேன். இல்லாட்டி பேப்பர் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் போன்ல வச்சு இல்லாட்டி கொஞ்சம் கையில எழுதி பாருங்க. வேண்டாத்தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரும் உங்களுக்கு. சரியா? மழை பெய்யுது, கொஞ்சம் கிளியரா இருக்கும், தெரியாம கிடக்குது. கொஞ்சம் கிளியரா விளங்குதா கதைக்கிறவங்களுக்கு? ஓகே இருக்கா? ஆம் சார். அப்போ ஓகே.
ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இதுல பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்குன்னு சொல்லி கேட்டா, பின்வரும் பந்திகளை வாசித்து. இதுல வந்து 4 பந்தி தந்திருக்கிறேன். முக்கியமாக வந்து இதுல 4 பந்தி வரப்போகுது. 3 இதோட இந்த 4 பந்தி, இந்த 4 வரைக்கும். இந்த 4 இதுலயும் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, 4 பந்தியினதும் சுருக்கத்தை. சுருக்கம் தான், கிட்டத்தட்ட சுருக்கம் தான். சரி, அப்ப தனி வாக்கியம் ஆக்கணும், ஆனா சுருக்கமா ஆக்கணும். தனி வாக்கியம்ன்றது வந்து தமிழில இருக்கிற தனி வாக்கியம் மாதிரி நீங்கள் பார்க்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழில் இருக்கிற தனி வாக்கியம்ன்றது ஒரு எழுவாய், ஒரு பயனிலை, அதுக்குள்ள செய்யப்படு பொருள் வரலாம், வராமல் போகலாம், அடைமொழிகள் வரலாம், வராமல் போகலாம். சோ அப்படி எல்லாம் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, தனி வாக்கியம் அப்படித்தான் இருக்கு. ஒரு எழுவாய், ஒரு பயனிலையும் தான். ஆனா இங்கே அப்படி இல்லை. வாக்கியம் தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கும். ஆனா புல் ஸ்டாப் பண்ற ஒன்று, நிறுத்துற இடம் ஒரே ஒரு இடமா தான் இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் அந்த ஒரே வாக்கியம் ஆக்குறன்றது, தனி வாக்கியம் ஆக்குறன்றது இந்த இங்கத்தை இருக்கிற மீனிங். சரிதானே? அதனால அதுக்குரிய மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. ரைட். இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, இதுல தடித்த எழுத்துல சில சொற்பதங்கள் இருக்கு. உயர்ந்த எழுத்தறிவி விதம்னு நான் தரப்பட்டிருக்குது. ஓகே, அப்ப அதுல இந்தலாத்தினுடைய சுருக்கத்தையும் பெஸ்ட் நீங்கள் எழுதுவோம். இவ்வளவு சுருக்கத்தையும் பெஸ்ட் நீங்கள் இதனுடைய ஷோர்ட் பண்ணி இதுல என்ன சொல்ல வர்ற விஷயத்தை எழுதி கொள்ளுங்க அடிப்படை. அதுக்கப்புறம் அதை தடித்த எழுத்து பகுதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டால் ஓகே. சரிதான். இந்த தடித்த எழுத்து பகுதின்றது வந்து மிக முக்கியமான பகுதி. அதுக்குரிய ஒரு குட்டி விளக்கம். பெருசா எல்லாம் அண்டாவா எல்லாம் விளக்காதீங்க. ஒரு வரியில வந்தாலே போதும். தேவைன்னா 2 வரியில கொடுத்துக் கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது முதலாவது பார்க்க போறோம். எல்லாரும் வடிவா கொஞ்சம் மற்றது வந்து மற்றது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது எழுத வழி கிடைக்க இதுல இருக்கிற மாதிரி தான் எழுதணுமென்ற அவசியங்கள் எல்லாம் இல்ல. இதை நீங்கள் நல்லா வாசியுங்கோ, நல்லா கிரகிங்கோ, புரிஞ்சு கொள்ளுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. அதுக்கப்புறமாக நீங்கள் எழுத துவங்கலாம். எழுத வழி கிடைக்க அடிப்படை விஷயத்தை உள்வாங்கி எழுதுக்குவோம். இதுல இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணும் என்ற முயற்சி செய்யாதேங்கோ, அது ஒரே வாக்கிய சுருக்கம் வராது. சரியா? ரைட். முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அண்மித்து இருக்கும் அதன் கேந்திர அனுகூலங்கள், உயர்ந்த எழுத்தறிவு வீதம், தீவின் இயற்கை பண்பு மற்றும் தாராள பொருளாதார கொள்கைகள் என்பவை இருந்தும் கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவானதாகவே காணப்படுகிறது. வடிவா பாருங்கோ, முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அண்மித்திருக்கும் அதன் கேந்திர அனுகூலங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன? முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அண்மித்திருக்கும் அதன் கேந்திர அனுகூலங்கள். மற்றது உயர்ந்த எழுத்தறிவு வீதம். உயர்ந்த எழுத்தறிவு வீதம். அடுத்தது என்ன? தீவின் இயற்கை பண்பு மற்றும் தாராள பொருளாதார கொள்கைகள் என்பவை இருந்தும் கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவானதாகவே காணப்படுகிறது. இப்ப சர்வதேசத்தோடு எங்களுடைய நாடு போட்டி போட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்குதா. ஆனா எல்லாம் இருக்கு. முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அண்மையில் எங்களுடைய நாடு இருக்குது. உயர்ந்த எழுத்தறிவு வீதம் எங்களுடைய நாடுகள்ல இருக்குது. தீவிக்கென்ற இயற்கை பண்புகள் சில இருக்கும். அந்த இயற்கை பண்பெல்லாம் எங்களுடைய நாட்டில், அதாவது என்ன புவியியல் அமைவிடம் என்று சொல்றோம். இயற்கை பண்பு புவியியல் அமைவிடம். சரிதானே? அதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி தாராள பொருளாதார கொள்கை இருக்கிறது. இதெல்லாத்தையும் கொண்டிருந்தும் கூட எங்கட நாட்டால ஒரு சர்வதேசத்தோட போட்டி போட முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நலக்கவனிப்பு, கல்வி போன்ற பல இன்றியமையாத பணிகளை வழங்கி நாடு வெளிநாட்டு செலாவணியினை குறிப்பிடத்தக்க அளவில் உழைக்கும் விதத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடியதா இருக்கின்ற போதும் என்னென்ன விஷயத்த? நலக்கவனிப்பு, கல்வி போன்ற பல இன்றியமையாத பணிகளை எல்லாம் வழங்கி நாடு வெளிநாட்டு செலாவணியினை குறிப்பிடத்தக்க அளவில உழைக்கும் விதத்தில், ஈட்டக்கூடிய விதத்தில அபிவிருத்தி செய்யக்கூடியதா இருக்கின்ற போதும் அளவில் கடனாக பெறப்பட்டு வருகின்றன. சரிதானே? அப்ப எல்லா விஷயங்களையும், கல்வியிலையும் சரி, நல கவனிப்பிலையும் சரி, எங்களுடைய நாடு வந்து இன்றியமையாத பணிகளை வழங்கி வெளிநாட்டு அதாவது எல்லாத்தையும் சரியா கொடுத்து வெளிநாட்டு செலாவணியினை எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான
அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒன்றுங்கிற நாடு. ஆனால் நாங்கள் இப்பவும் அதற்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்துதான் கேட்டுக்கொள்றோம். கல்வி என்றாலும் சரி, நலக்கவனிப்பு என்றாலும் சரி, வெளிநாடுகள்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்றோம். ஆனா வெளிநாட்டுக்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய திறன்ல இருக்கிறோம். சரியா? இதுதான் இந்த பந்தியில சொல்லப்படுற விஷயம். சோ இப்ப நான் கேட்கிறேன் என்று கேட்டா, எல்லாருமே இதனுடைய அடிப்படை விஷயம் என்ன, இதனுடைய சுருக்கம் என்ன? சுருக்கத்துக்கு இங்க வரையறை சொல்லப்பட இல்ல. 5 சொல்லா இருக்கலாம், 10 சொல்லா இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரே வாக்கியமா இருக்கணும்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொல்றது இதனுடைய அடிப்படை விஷயமா இருக்கணும். சரியா? ரைட். இப்ப இதை நீங்கள் கிரகிச்சு உள்வாங்கின யாராவது இருப்பீங்களா எனக்கு சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையில் அனைத்து விதமான ஆஹ் இலங்கையில் அனைத்து விதமான எழுத்தறிவு வீதம் மற்ற இயற்கை பண்புகள் அனைத்தும் இருந்தும் மற்ற நாடுகள்கிட்ட தன் இதுக்கு கடன் வாங்கித்தான் செயற்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க. மற்ற நாடுகள்லாம் கடன் பாண்டு தான் செயற்படுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? ஓகே. வேற யாராச்சும்? இலங்கை அமைவிடம், பொருளாதாரம், கல்வி போன்றவற்றில் முன்னணியாக அனைத்து வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்த போதிலும் இன்று வரையும் வெளிநாட்டில் அந்நிய கையேந்திரையில காணப்பட இருக்கிறாங்க. யா வெரி குட் வெரி குட் குட். நீங்கள் எல்லாரும் இந்த கிளாஸுகளுக்கு ஜாயின் பண்ணிக்க உங்களுடைய பேருகள்ல ஜாயின் பண்ணீங்களா நல்லா இருக்கும். ஏனென்றால் கதைக்கலாம் உங்களோட. சரிதானே? இப்ப மேல சொல்லிக்க யார் சுவர்ணியா சொல்லிருக்கு நல்லா இருக்காது. ஓகே. ஆனா அதை விட இப்ப சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் வந்திருக்குது, இந்த சுருக்கம் நல்லா வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன நான் இந்த சம்சங் A3 நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஒப்போ இப்படி போனுகள்ன்ற பேரை சொல்லி இல்ல கோட் நம்பர்ஸ் இல்ல உங்களுக்கு தந்திருக்க மாட்டேன். இங்க ஐபோன் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால வகுப்புகளுக்கு ஜாயின் ஆகிக்க மேக்சிமம் உங்களோட பேரோட வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் ஓகே இருக்கு. சரியா? சோ வேற யாராச்சும் இது எப்படி உள்வாங்கினீங்கன்னு சொல்லி இத இப்படின்னு சொல்லலாம் தானே சார்? சொல்லுங்க பாப்போம். அதாவது இலங்கையில அனைத்து வளங்களும் தேவைக்கு அதிகமாக காணப்படுகின்றது. ஆமா, தேவைக்கு அதிகமாக காணப்படும். ஓகே. இப்படி அனைத்து வளங்களும் கிடைக்கின்ற பொழுதும், அதாவது வெளிநாட்டுக்கு எங்கட நாடு கடன் கொடுத்து வெளிநாட்டுல இருந்து செலாவணியை உழைக்கிறத விட இப்ப கூட செலாவணியை வெளிநாட்டுல இருந்து வேண்டி கொண்டிருக்கின்ற மாதிரின்னு சொல்லலாம் தானே? ஷோர்ட்டா சொல்றேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க இப்ப இதுன்ற விளக்கம் சொல்றீங்க. எனக்கு தேவை அந்த ஒரே வாக்கியத்துல சொல்லுங்கன்றதுதான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாமே ஓகே. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? எங்கட நாடு வெளிநாட்டுல இப்போ வெளிநாட்டுக்கே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனா வெளிநாட்டில இருந்து இப்போ நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சோட்டிலுக்கு விளங்குது. ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், இது ஒரே வாக்கியத்துல மிஸ் பண்ணாம சொல்லுங்க கொண்டு கேட்கிறேன். யாராச்சும் ஒரே வாக்கியம் ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. Excuse me, sir. சொல்லுங்க. நஸ்ட்ரா. இலங்கையானது அமைவிட ரீதியாக மட்டுமன்றி பல்வேறு வகையில் முன்னேற்றகரமாக இருந்த போதிலும் தனது அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து கடனை பெற வேண்டி இருக்கின்றது. இது அடிப்படை வந்துட்டுது. ஆனா கொஞ்சம் மேல போன மாதிரி கிடக்குது. ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இடைக்கு கிடக்குது. ஒரு குட்டி இதுண்டு என்னத்துக்காக, அதாவது இங்க அபிவிருத்தி என்ற ஒன்று இல்லை. சரிதானே? வேற யாராச்சும் இலங்கை சொல்லுங்க. பூகோளமயமாகவும் எழுத்தறிவு, இயற்கை பண்பு மற்றும் பொருளாதார கொள்கை இலங்கையில் பூகோளமயம், எழுத்தறிவு, இயற்கை பண்பு மற்றும் பொருளாதார கொள்கையில் சாதகமாக இருந்த போதிலும் கல்வி மற்றும் நல கவனிப்புகளை ரொம்ப லோங்கா போகுது. ராகவி சுருக்கம் கேட்கப்பட்ட இந்த பந்தியினுடைய சுருக்கம் சோட் எழுதணும் நீங்கள். இப்ப நீங்க சொல்லுங்க சார், அடுத்தடுத்த வந்தியில அதை பார்த்துட்டு நாங்க சொல்லலாம். இல்ல இது நிறைய செய்தாச்சு ஆல்ரெடி. நாங்கள் இது இப்ப செய்யல தானே. அப்ப தாங்க ரெண்டே தான் வாரீங்கள் போட வகுப்புக்கு. செகண்ட் டைம் தான்.
ரைட் அதான் பார்த்தேன். இது நாங்கள் நிறைய செய்துட்டோம், ஆல்ரெடி கணக்க செய்தாச்சு. நேர்லையா பாஸ்பேப்பர் சார் ஒரு இது ஏரியா நடந்தது? சஞ்சீவன் உங்களுக்கு இது புதுசா இருக்கும் அந்த நீங்க, ஆனா நீங்களும் அந்த முதல் பேப்பர்ஸ்ல ஜாயின்ட் ஆயிருக்க மாட்டீங்கள். என்ன இன்றைத்தான் வாரீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் சார். ஓகே ரைட். இப்ப இதை உங்களுக்கு ஷோர்ட்டா ஒருக்கா நோட் பண்ணி சொல்றேன். இதுல உண்மையில என்ன சொல்லப்பட்டிருக்கா, இலங்கையின் அமைவிடம். உண்மையிலேயே இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த அல்லது அடையக்கூடிய ஒரு நாடு, சரி, அப்படின்றது வந்து இலங்கையின் அமைவிடம் என்றுதான் மெயின் முக்கியமான விஷயம். அதாவது கேந்திரம் என்றது இலங்கையின் லொகேஷன். இலங்கையின் எங்க இருக்கு, மேலத்தேய கீழைத்தேய வர்த்தக நிலைய, வர்த்தகங்களுக்கான ஒரு அடித்தளத்துல இருக்குது. மேலத்தேயத்துக்கும் கீழைத்தேயத்துக்கும் இடையிலான சரியா வர்த்தக நடவடிக்கை ஒரு கேந்திரம். இதெல்லாம் நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. சரிதானே? பெஸ்ட் விஷயம் பார்த்துனாங்க மாதிரி தனித்த ஒரு தீவாக இருக்கக்கூடியது. மருது தீபகற்பமாக சொல்லப்படுகின்ற இந்தியாவுக்கு அண்மையில இருக்கிறது. இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு. சண்டுக்கு இருக்கும் ஏனைய நாடு, இப்ப என்ன மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் தாண்டி உலகத்தின் மத்தியே வந்து இந்தியா தான். உலகத்தினுடைய மத்தி வந்து இந்தியா. அப்ப உலகத்துக்கு மத்தியில இருக்குது. சரிதான? உலக நாடுகளுக்கு மத்தியில இந்தியா இருக்குது. அப்ப இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி தீவா தனிச்சு இருக்கிறது. இதெல்லாம் இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம். அப்ப இலங்கையினுடைய அமைவிடம் என்று ஒன்று மிக முக்கியம். அப்ப இலங்கை வந்து ஒரு கேந்திர இடத்திலே அமைந்திருப்பதால அது சேவைகள் எல்லாவற்றையும் வழங்கி வெளிநாட்டு செலாவணியை வந்து ஈட்டக்கூடிய ஒரு தரத்தில இருக்குது. அடிப்படை விஷயம் இதுதான். வெளிநாட்டு செலாவணியை வந்து ஈட்டக்கூடிய ஒரு விதத்தில இருக்குது. ஆனாலும் சரிதானே, அந்த இலங்கை அந்த சேவைகளை எல்லாம் என்ன செய்யுது, வெளிநாடுகளில இருந்துதான் பெற்றுக்கொள்கிறது. சரிதானே? இப்ப வடிவாக்கவனிங்கோ, இலங்கையினுடைய அமைவிடம் வந்து சரிதானே பொருத்தமான இடத்தில இருப்பதனால அது சிறப்பான சேவைகளை எல்லாம் வழங்கி வெளிநாட்டு அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடியதாக இருக்கின்ற போதிலும் சரிதானே, இலங்கை அதாவது எங்களுடைய நாடு வந்து அந்த சேவைகளை வெளிநாடுகளில இருந்துதான் பெற்றுக்கொள்கிறது. இதுதான் இதனுடைய சுருக்கம். இது புரியுதா உங்களுக்கு? நான் நோட் பண்ணி விடுறேன், டைப் பண்ணி விடுறேன், பாருங்க எல்லாரும். சரிதானே? இதுல அமைவிடம் மட்டும் தானே சொல்லி இருக்கிறீங்க. உள்நாடுகள்ல இலங்கை பெற்றிருக்கிற வளர்ச்சி அந்த விஷயம் இதுல உள்ளடக்க தேவையில்லையா சார்? அப்ப கல்வி நீங்கள் பந்திய புரிஞ்சு கொள்ளல போட கண்ணியம். இதுல பாருங்க, பந்திய திருப்பி வாசிச்சு விடுறேன். இதுல வந்து முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அண்மித்திருக்கும் அதன் கேந்திர அனுகூலங்கள். சரியா? கேந்திர அனுகூலங்கள் மற்ற உயர்ந்த எழுத்தறிவு வீதம், தீவின் இயற்கை பண்பு மற்றும் தாராள பொருளாதார கொள்கைகள் என்பவையெல்லாம் இருந்தும் கூட, அப்ப இங்க இந்த கேந்திர அனுகூலங்கள்ல தான் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எது? உயர்ந்த எழுத்தறிவு வீதம், தீவின் இயற்கை பண்பு மற்ற தாராள பொருளாதார கொள்கைகள். அப்ப இவையெல்லாம் அந்த கேந்திர அனுகூலத்துக்குள்ளேயே வந்துடும். சரிதானே? அப்ப அதனால நீங்கள் ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு மேலதிகமா என்ன சொல்லிக்கொள்ளலாம், இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவானதாகவே காணப்படுகிறது. என்ன சர்வதேச போட்டித்தன்மை என்றது என்னத்தில் என்று நான் சொல்லப்படையில்லை. அதுக்காக தான் இங்க கீழே தந்திருக்கிறேன். நலக்கவனிப்பு, கல்வி போன்ற எல்லாத்திலையும் வந்து இலங்கை வெளிநாட்டுக்கு கொடுக்கலாம். நிலக்கவனிப்பு என்றால் சுகாதாரத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் வந்து இலங்கை வெளிநாடுகளுக்கு கொடுத்து அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை நாங்கள் கவனிக்கிறதுக்கும் எங்களுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்கும் நாங்கள் வெளிநாட்டில இருந்து உதவியை பெற்றுக்கொள்றோம் என்றுதான் இதுல சொல்ல வர விஷயம். புரியுதா உங்களுக்கு? இது நீங்கள் எங்கேயாவது இதை தாண்டி மேலதிகமா யோசிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் உங்களை குழப்புதுன்ற அர்த்தம். சோ அது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஒருக்கா, முதல்ல நான் சொல்ல முதல்ல. அப்ப அந்த உள்ளுக்கு நடக்கிற சம்பவங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படியா சார்? ஓமோ, இப்ப நீங்க ஒரு சுருக்கத்தை எழுத வழி கிடைக்க வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்க அதுல அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப நீங்க இதுல இருக்கிற மாதிரி எழுத வலிக்கிற கூடாதுன்னு சொன்ன ஆரம்பத்திலேயே. இதை நீங்கள் முதல்ல ஃபுல்லா மண்டைக்குள்ள கிரகிச்சு புரிஞ்சு கொள்ளுங்க என்னத்த சொல்ல வரீங்க. புரிஞ்சு கொண்டா பிறகு அதை உங்களுடைய மொழி அமைப்பில் நீங்கள் எழுத வழி கிடைக்கத்தான் இதனுடைய அந்த ஒரே வாக்கியம் அல்லது சுருக்கம் என்ற ஒன்று சாதாரணமா வந்து கொள்ளும். நீங்கள் இதுல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கணும் என்று யோசிச்சீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் ஆகும். இதுல இருக்கிறது அப்படியே திரும்பவும் வரும். ஓகே சார். சரிதானே? வேற யாரோ கேட்டுறீங்களா? என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதே மாதிரிதான் சுருக்கம் கொடுக்கணுமா? இப்படி கொடுத்தா என்ன சார்? இலங்கையானது அனைத்து வளங்களும் காணப்படுகின்ற போதிலும், அனைத்து வளங்களும் இருக்கின்ற பொழுதிலும்
ஏனைய நாட்டுக்கு வந்து சேவை செஞ்சு வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில வந்து அப்படி காணப்படுகின்ற போதிலும் வெளிநாட்டில இருந்து தான் கடனை பெறுதுன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு என்ன செய்வாங்க? கரெக்ட் கரெக்ட். இப்ப நான் அமைவிடம் சொன்னதைத்தான் இப்ப நீங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட கொஞ்சம் என்ன சார்? என்னண்டு அமைவிடம் இதுல முக்கியத்துவப்படுத்தப்படல இவர் சொன்னதுல. இல்ல அமைவிடம் இப்ப நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட்டி சொல்லி போட்டேன். சரி இப்ப இது என்ன இப்ப அமைவிடத்தையும் விடுங்கோ நீங்கள் ரைட் இலங்கை அமைவிடத்தையும் விடுங்கோ இதை நல்லா சோர்ட் பண்றேன்னு சொல்லி கேட்டா இலங்கை தன்னிடம் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு செலாவணியை ஈட்டிக் கொள்ளக்கூடியதா இருக்கின்ற போதிலும் அது வெளிநாட்டிலிருந்து செலாவணியை ஈட்டாமல் எங்க வெளிநாட்டிலிருந்து என்ன செய்யுது கடனாகத்தான் அதை பெற்றுக் கொள்ளுது. வெளிநாட்டுல தங்கி இருக்கிற மாதிரி காட்டப்படுகின்றது. இதை நீங்கள் இப்ப மேல அமைந்த எங்க கேந்திரத்தை முக்கியத்துவப்படுத்தாம மேலதிக விஷயத்தை கூட சொல்லிக் கொள்ளலாம். இப்ப எங்களுடைய நாங்கள் வெளிநாட்டுக்கு சேவையை வழங்கி வெளிநாட்டில இருந்து அந்நிய செலாவணி என்றது என்ன நலக்கவனிப்பு கல்வியிலிருந்து எங்களுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்ளணும். உண்மை அதுதான். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் அதை வெளிநாட்டில இருந்துதான் சேவையையே வெளிநாட்டிலிருந்து புரியுதா உங்களுக்கு சொல்றது? இருந்து பெற்றுக் கொள்ளணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களால் அது முடியாமல் போனதால நாங்கள் சேவையை வழங்க முடியாமல் இருக்கிறோம். அப்ப வெளிநாட்டில இருந்து தான் சேவையை பெற்றுக் கொள்றோம்னு சொல்றோம். இந்த அதுதான் சொல்லப்படுது. புரியுதான்னு கேட்கிறேன். விளங்குது. அந்த அப்படி கேட்டதால அப்படி நாங்க எழுதுனா பிள்ளைன்ற மாதிரி வராதுதானே, அதைத்தான் கேட்டேன். இல்ல இல்ல சஞ்சீவன் நீங்க சொன்ன விஷயம் சரி என்று சொல்றது. ஆனா நீங்க கொஞ்சம் மேல போட்டீங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லிக்கிறீங்க. அவ்வளவுதான். பிள்ளை கிடையாது. மற்றது இப்ப நீங்க உண்ட விளங்கி கொள்ளுங்க. இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு. இப்ப நான் சொல்ற வடிவத்தை வச்சுக்கொண்டு அதனுடைய அமைப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மொழி அமைப்பில தான் எழுதணும். இப்ப நான் சொல்ற மாதிரி தான் எழுதணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே சார். ஓகே. ரைட். ஓகே. வைஃபை சுவிட்ச் போர்டு ஆட்டப்பட்டது டக்கண்டு சரிதானே? ரைட். ஸோ இதுக்கு பாருங்க எனக்கு நார்மலா டைப் பண்ணி ஒரு இதுல இருக்கா இந்த எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கும். இலங்கை வந்து பொருத்தமான இடத்தில் அமைந்திருப்பதால் வெளிநாடுகளுக்கு சேவையை வழங்கி அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடியதாய்
இருக்கின்ற போதும் அது வெளிநாடுகளிலிருந்து சேவையை பெறுகிறது. இதுதான் இதனுடைய இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ற சுருக்கம். நான் கதைக்கிற விளங்குதா கிளியரா உங்களுக்கு? ரைட், ஓகே. அப்ப இலங்கை வந்து ஒரு பொருத்தமான இடத்திலே அமைந்திருப்பதால நான் கேந்திர இடத்திலேன்னு சொன்னேன். நீங்க கேந்திரத்தை வேண்டியும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் வேணுமெண்டா. இலங்கை வந்து ஒரு பொருத்தமான இடத்திலே அமைந்திருப்பதால வந்து வெளிநாடுகளுக்கு சேவையை வழங்கி அந்நிய செலாவணியை வந்து ஈட்டக்கூடியதாக இருக்கின்ற போதிலும் சரிதானே ஈட்டக்கூடியதாக இருக்கின்ற போதும் அது வெளிநாடுகளில் இருந்தே சேவையை பெறுகிறது. அந்நிய செலாவணியை பெறுகிறதுன்னு சொல்லலாது. சரிதானே சேவையை பெறுகிறது. சோ இது புரியுதா இல்ல புரியலையா? யாருக்கு டவுட்டோட இருக்காதீங்க. தயவு சொல்றேன், நீங்க கதைக்கலாம், பிரச்சனை இல்லை, சண்டை பிடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல எழுதுறது ஒரு ஃபுல் ஸ்டாப்ல வர மாதிரி ஒத்த வாக்கியமா தான் இருக்குங்களா? புரியல என்னண்டு? இப்ப ரெண்டு சொல் உடைஞ்சு வராம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு வராம ஒரு ஃபுல் ஸ்டாப்ல எழுதுற மாதிரி எழுதணுமா? ஆமா, அப்படித்தான் சொல்றோம். அதான் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கணும்னு சொல்றேன். அதான் ஒரே வாக்கியம்ன்றதுக்குரிய மீனிங். நான் ஆரம்பத்துல சொல்லிக் கொண்டது அதுதான். எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. இங்க பாருங்க, இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து காணப்படுகிறது. சோ வாக்கியம் உடையுது. சரிதானே? இப்ப இதை நீங்கள் சொல்லிக்கொள்ள, இது ஒரே வாக்கியம், எங்கேயுமே நாம் ஃபுல் ஸ்டாப் பண்ண இல்லை. இலங்கை பொருத்தமான இடத்தில் அமைந்திருப்பதால வெளிநாடுகளுக்கு சேவையை வழங்கி அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடியதா இருக்கின்ற போதும் அது வெளிநாடுகளில் இருந்தே சேவையை பெறுகிறது. சோ முடிஞ்சது. நான் ஃபுல் ஸ்டாப் இங்க பண்ணிருக்கிறேன். புரியுதா? ஓகே. எங்கேயுமே மிஸ் பண்ண கூடாது. ஃபுல் ஸ்டாப் ஒரே ஒரு இடத்துல தான் எண்டிங்ல மட்டும் இருக்கணும். ரைட். இப்ப இதுல யாருக்காச்சும் எதுவும் பிரச்சனை இருக்கா? திரும்பவும் கேட்கிறேன் சார். இப்படி சுருக்கம் இல்லாம இந்த மூன்றில் ஒரு பங்கா சுருக்கி எழுதுங்கன்னு சொல்லி ஒரு சுருக்கம் இருந்தானே. இப்ப வெயிட் ஸ்வர்ணியா, வெயிட். இது வந்து சுருக்கம் கிடையாது. திரும்பவும் சொல்லி போட்டேன். இது வந்து தெளிவா சொல்லுங்க. அதுல நானே இதை கேட்கிறேன் சார். மூன்றில் ஒரு பங்கா சுருக்கி எழுதுங்கன்னு சொல்லி ஒரு எண்ணிக்கையில தாராங்க. நம்ம அந்த பந்திய வாசிச்சு அந்த சுருக்கத்தையும் நம்மட மொழி நடையில சாராம்சத்தை எழுதுனா சரி, அது அப்படித்தானே? ஆமா, சுருக்கம்ன்றதுக்குரிய மீனிங்கே அதுதான். நீங்கள் எப்பவுமே சுருக்கம்ண்டா நாங்கள் நிறைய பேர் பயப்படுற நாங்கள் ஏன்னு சொல்லி கேட்டா அதுல இருக்கிற மாதிரி எழுதணும். அந்த மொழிநடை அந்த சொற்களை எப்படி உண்டாக்கி கனெக்ட் பண்ணி தொடர்புபடுத்தி ஒரு சுருக்கத்தை கொண்டு வர்றது அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டா, சுருக்கம்ன்றது உங்களுக்கு தரப்பட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம் பாக்குறீங்க. ஒரு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில வாரீங்கள். அப்ப உங்கள்ட்ட கேள்படுது, சரி என்ன மாதிரி மச்சா படம் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்கள் என்ன சொல்லணும்? படம் ஸ்டார்டிங் எழுத்தோட்டத்தில இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்ல போறது கிடையாது. இடையிலே அவன் சொல்ற வசனங்கள், வாக்கியங்கள், சரிதான என்ன பஞ்சு டயலாக்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க சொல்ல போறதெல்லாம் கிடையாது. நீங்கள் படம் இப்படிதான் இது மச்சான் படம் 5 மினிட்ஸ்ல வந்து அந்த கதையை முடிச்சிருவீங்க. சோ ஒரு படத்துல 2.5 மணி நேர படத்தினுடைய ஒரு சுருக்கம் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம்ன்றது உங்களோட மொழிநடையிலே அங்க வருது. இதைத்தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்லயும் கேள்படுது. 150 இல்ல 200 வேர்ட்ஸ்ல ஒரு பந்தியை தந்துட்டு 3 ஒன்றா சுருக்கி எழுதணும் கேட்டா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 64-65 வேர்ட்ஸ்ல எழுத போறீங்க. அப்படி எழுத வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றத முதல்ல நீங்க பந்திய உள்வாங்கி கொள்ளணும். பந்திய வாசிச்சு அதை புரிஞ்சு கொள்ளாம உங்களால சுருக்கம் எழுத முடியவே முடியாது. அதை உள்வாங்கி நீங்கள் அதை ஒரு கதை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு வருவோம். அது உங்களுக்கு எக்ஸாம்களுக்குள்ள இருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வருமா வராதுன்னு கேட்டா 100% வராது. அதுக்குத்தான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்றது. மூளைய பழக்கப்படுத்துறது. வாசிச்சு விளங்கி கொள்ள மூளைய பழக்கப்படுத்துறது. அப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ வாசிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மண்டைக்குள்ள வந்துடும். சரிதானே? அதுக்குதான் முன்னுக்கே நிறைய பேப்பர்ஸ் செய்யுங்கோ, வாசியுங்கோ, கிரகியுங்கோ. மூளையை நீங்கள் இப்போ புதுசா ஒரு வாசிக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த 10 தரம் வாசிக்க வேண்டி வரும். ஆனா நிறையத்தை வாசிச்சு பழக்கப்படுத்தி ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவை பார்த்தா காணும். சோ புரியுதா உங்களுக்கு? சொன்னீங்க பெரிய சுருக்கம் வந்து அந்த ஏடிஆர் எக்ஸாமுக்கு வருமா? அப்படி பெரிய சுருக்கம் வந்து ஏடிஆர் எக்ஸாம்ல வந்து சுருக்க ஸ்டெப் இல்ல.
பெரிய சுருக்கம் வந்து உண்மை சொல்ல போனா கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு எடியர் எக்ஸாம்ல இந்த ஆங்கிள் கேட்டு கிடக்குது. மற்ற தனிவாக்கி இப்ப இந்த ஆங்கிள் இப்ப தடித்த எழுத்தோட கனெக்ட் பண்ணி கேள்விப்படலாம் சந்தர்ப்பம் இருக்குது. மற்றது ஒரே வாக்கியமாக்குறது 100% இருக்குது. பழைய பேப்பர் பாஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஒரே வாக்கியமாக்குறது. அவங்க 3-4 வாக்கியத்தை சேர்த்து தருவினம் அதை நீங்கள் உண்டாக்குறது இருக்கு. மற்ற கட்டுரை இருக்கிறது. மற்றது கிரகித்தல் பகுதி இருக்கிறது. இப்ப ஒரு பெரிய ஒரு அண்டா பந்திய தருவாங்க. தந்துட்டு அதுக்கு கீழே கேள்வியை கொடுப்பாங்க. கேள்விக்கு ஆப்ஷன் தருவாங்க. அந்த ஆப்ஷன்ல நீங்கள் ஏதாவது பொருத்தமானது செலக்ட் பண்ண வேண்டி வரும். அது நாங்கள் 3ஆம் ஸ்டெப்ல அதுதான் பார்க்க போறோம். சரிதானே? அதுவேல மற்றது உங்களுக்கு பொதுவா இவ்வளவு தான். இதுதான் அந்த மனித இது இருக்குது. பஸ் பாட்கள் இருக்குது. புறவய வினாக்கள். அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர்ல விடைய கீறி விடும். நாங்கள் என்ன கடந்த வகுப்புல பார்த்து நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதையும் நாங்க பார்க்க போறோம் இன்னும். சோ ஓகேயா? ஓகே சார். ரைட். சரி, அப்ப இன்றைக்கு வந்து நாங்க இதுதான் பேப்பர். அது உங்களுக்கு சப்டரா உடைக்கிறதுக்குரிய மெயின் ரீசன் கேட்டா நீங்கள் இது ஒரு விஷயத்துல என்ன உங்களுக்கு ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து 4 ஸ்டெப் தான் கேள்வி. கட்டுரை உண்டு. 2வது வந்து இப்படி இந்த ஆங்கிள் வரும் ஒரே வாக்கியமாக்குறது. 3வது வந்து புறவய வினாக்கள். அதாவது ஒரு 10 கேள்வி கிட்ட வரும். 10 இல்ல 15 சில சமயம் 20 கேள்வி கூட வரலாம். அதாவது கீறுறது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு கீற வரும். அடுத்த 4வது வந்து பெரிய ஒரு அண்டா பந்தி தருவினம். அந்த பந்திய வாசிச்சு அதுக்கு கீழே ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. 5 கேள்வியில 10 கேள்வி கேள்விப்படும். அந்த 10 கேள்விக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் தருபடும். ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன் தருபடும். அந்த ஆப்ஷன்ல சரியான ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். சோ இந்த ஆங்கிள் தான் எக்ஸாம் பேப்பர். சொல்லுங்க. ஆமில்ல அந்த அப்படி வராது. ஆமி ஜெயிக்க முடியும் அந்த டைப்ல. இல்ல அது வரலாம். கிரகித்தல் ஸ்டெப்ல வந்து அந்த ஆங்கிள்லயும் வரலாம். ஒரு பந்திய தந்து போட்டு உங்களை வாட்சி போட்டு அவங்க கூட்டு தருவாங்க. இது ஆமா இல்லையான்னு சொல்லி ஒண்ணு தரலாம். சோ வடிவம் இப்படித்தான். இந்த 4 வடிவத்துல உடையும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 மணி நேர பேப்பர்ஸ். அந்த 1.5 மணி நேரத்துல நீங்க உங்களை தயார்படுத்துறீங்கன்னா காணும் எடிஆர்காரன். சரியா? இது ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸாம் நடக்குமா சார்? 1.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்குமா? புரியல. சொல்றீங்க இது 1.5 மணி நேர பேப்பர்னு சொல்லி 3மே ஒரே நாள்ல முடிஞ்சிருமா? இல்ல இது 1.5 மணி நேர பேப்பர் இல்ல, மொழித்திறன் பேப்பரே 1.5 மணி நேரம்னு சொல்றேன் ஏடிஆர்காரன். சார் அதுதான், அது மட்டும் ஒரு நாள் நடக்குமா? இல்ல 2 உங்களுக்கு மொழித்திறன் ஏடிஆர் பேப்பர் 3 பேப்பர்ஸ் 3ம் சேம் டைம் நடக்கும். ஒரு நாள் தான் நடக்கும். 2 நாள் கூட போகாது. ஓகே சார். ஓகே சரிதானே? 3ம் ஒரே நாள் நடக்கும். காலையில 9 மணிக்கு தொடங்கிச்சுன்னு சொல்லி கேட்டால் அப்படித்தான் வரும். ஃபுல்லா தொடர்ச்சியா வரும். என்றால் மற்றது 1.5 மணி நேரம் கிடையாது. என்ன ஜிகே 1 மணி நேரம், ஐக்கு 1 மணி நேரம். அதுவும் ஒரே நாள்ல தானே? ஒரே நாள் தான். அது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இடையில இன்டர்வல் விடுவாங்க. இது 1.5 மணி நேரம். அவங்களுக்கு 3.5 மணி நேரம் வேற தானே. ஓகே சார். சரி. எம்எஸ்ஓ கார் தான் 5 மணி நேரம். சாரி 2.5 மணி நேரம் மொழித்திறன் பேப்பர். அதுக்கும் ஒரே நாள் தான் வரும். ஆனால் 2.5 மணி நேரம் பேப்பர்ஸ். ரைட், ஓகே. இப்ப உங்களுக்கு இது எல்லாருக்கும் ஓகே. அடுத்த பந்திக்கு நான் போட்டுமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? எழுத்து சொல்லணுமே சார். பாத்தீங்களா, மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஆள் மட்டும்தான் அதை வடிவா கன்சிடர் பண்ணி கவனிச்சு கொண்டு இருக்குது. தடித்த எழுத்து கேட்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த எழுத்தறிவு வீதம். அது என்ன உயர்ந்த எழுத்தறிவு வீதம்? நாட்டில் உள்ள மக்களுடைய கல்வி அறிவு. அதாவது நாட்டில் வாழுகின்ற மக்களுடைய எழுத்தறிவு வீதம். அதாவது எழுத்தறிவு வீதம்ன்றது என்ன? எழுத வாசிக்க தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை. புரியுதா? எவ்வளவு எங்கள் நாட்டின் எழுத்தறிவு வீதம் தெரியுமா யாருக்கும்? 93. 93 சொல்லுங்க. 93% ஆண்களின் எழுத்தறிவு வீதம். 93 கொமன் ஆண் பெண் இருபாலாற்று எழுத்தறிவு வீதம் 93 தான் நிக்குது லாஸ்ட். அப்படித்தானே? என்ன 94 இல்லையா? 93 வீதம் லாஸ்ட் வந்து அப்டேட்ல 93 தான் இருக்கு. எனக்கு ஞாபகமா கிடக்கு. நல்ல ஞாபகமா கிடக்கு. 93% தானே சார் எழுத்தறிவு வீதம்? ஆண்களின் எழுத்தறிவு வீதம். ஆண்களின் எழுத்தறிவு வீதம். அது ஆண்கள்ல வந்து 94 சார். பெண்களுக்கான வந்து 92.6. நான் அடிபடாதீங்க. நான் லாஸ்ட் பார்த்தது வரைக்கும் 93 கொமன் 93 வந்து கொமன் எழுத்தறிவு வீதம். இல்ல 93 வந்து ஆண்களின், பெண்களின் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு 92 நிக்க நினைக்கிறேன். இப்ப நீங்க லாஸ்ட் டைம் அது அப்டேட்ல இருக்குமான்னு சொல்லி கேட்டால் நான் இன்னும் பாக்கல. உண்மையில லாஸ்ட் அப்டேட் சென்ட்ரல் பேங்க் இது இன்னும் பாக்கல. பெண்கள் சார் 93 கொமன். சுவர்ணி அவருக்கு திருப்பி சொல்லுங்க. நான் நோட் பண்றேன். 93% கொமன் சார். 93% வந்து கொமனா? கொமன். 92.6 பெண்கள். இப்ப 2 நாளைக்கு முதல் பார்த்ததுதான் சார் 93.2. 2 நாளைக்கு முன்ன நீங்கள் பார்த்தது இல்ல சஞ்சீவன். 2 நாளைக்கு முன்ன வந்ததாண்டு கேக்குறேன். 2 நாளைக்கு முதல். இப்ப 2-3 நாளைக்கு முதல் அப்டேட்ல அப்படி வந்திருக்காது இல்ல உங்களுக்கு? அப்டேட் தான் சார். அப்டேட் தான் சார்.
எனக்கு ஒரு சொல்லுங்க 93.2. பொது சராசரி எழுத்தறிவு வீதம் இலங்கை மக்கள்கிட்ட ஓகே, பொது ஆண்களின்றது 94 சார். 94 ஆண்களின். ஓ ஆண்களே 94, பெண்கள்கிட்ட வந்து 92.6 சார். ஓ சார், ம். பெண்கள் 92.6. 6. இது இப்ப நீங்க லாஸ்ட் அப்டேட். இதை நீங்கள் எல்லாரும் இருக்கா திருப்பி பாருங்க. இதை நான் ஒருக்கா பாக்குறேன் பெஸ்ட். இது நான் இப்ப என்ன சொல்லுங்க, நான் இன்னும் பார்க்கல. நான் லாஸ்ட் பார்த்த வரைக்கும் 93 தான் பொதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்தது பிறகு இப்ப தேவைப்படையில நான் பார்த்துக் கொள்ளவும் இல்லை உண்மையை சொல்ல போனால். சரியா, நான் இனி ஒருக்கா பாக்குறேன். இப்பதான் நம்ம 2025 இப்ப இந்த ஜிகே குறிய பேப்பர்ஸை செக் பண்ணி கொண்டுபடுது. சோ நான் ஒருக்கா பாக்குறேன், பார்த்துட்டு இது ஒருக்கா உறுதிப்படுத்தி சொல்லிக் கொள்றேன். மற்றபடி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க இதுதான்டா ஓகே. சேஞ்ச் எதுவும் இருக்கிற பட்சத்துல நான் உங்களுக்கு ஒருக்கா வருகின்ற வகுப்பு சொல்லிக் கொள்வேன். சரிதானே? ஓகேயா? ஆனா பெண்கள் தானே ஓகே பாஸ் சார். ஆகுறாங்க. விளங்கியில பெண்கள் தானே கூட பாஸ் ஆகுறாங்க எக்ஸாம்ல. பெண்கள் பாஸ் ஆகுற அது பெண்களோட வீதமும் கூட பாத்தீங்கல்ல. இப்ப அண்மையில வந்து இது இந்த கருத்துக்கள் இந்த இன்னைக்கு வந்து சார். எழுத படிக்க எழுத வாசிக்க தெரிஞ்சாக்கள் மட்டும்தானே சார். சும்மா சொன்னேன். இதுல என்னன்னு சொல்லி கேட்டால் என்ன எழுத வாசிக்க தெரியும். இப்ப நீங்கள் வீதாசாரத்தை கொடுக்கணும் அவசியம் இல்ல. பெஸ்ட் விஷயம் இந்த வீதம் இருக்கிறார்கள் கொடுக்கணும். உயர்ந்த எழுத்தறிவு வீதம்ன்றது வந்து ஒரு நாட்டில எழுத வாசிக்க தெரிந்த மக்கள் தொகை சரிதானே அதிகமாக உள்ளது. அது உயர்ந்தன்றதுக்குரிய மீனிங் இதுதான். அப்ப ஒரு நாட்டில எங்கட நாடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டில் எழுத வாசிக்க தெரிந்த மக்கள் அதிகளவில் வசித்தல். சரிதானே? இதுதான் இந்த உயர்ந்த எழுத்தறிவு வீதம்ன்றதுக்கு நீங்க கொடுங்க. இவ்வளவு நீங்க காணும். இது கணக்கெல்லாம் யோசிக்காதீங்கோ. மற்ற வீராசாரங்கள் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் எல்லாம் இல்ல. நீங்கள் உங்களுக்கு தெரிகிற பட்சத்துல சரியா இருக்கிற பட்சத்துல கொடுத்தா அது பிள்ளையும் கிடையாது. ஆனா கட்டாயம் கொடுக்கணும்ன்றது இல்ல. அவன் கேட்கிற இந்த உயர்ந்த எழுத்தறிவு வீதம் என்றா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டா, எங்களுடைய நாட்டில எழுதவும் வாசிக்கவும் தெரிந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால எங்களுடைய நாடு ஒரு உயர்ந்த எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு. இதுதான் நீங்க சொல்ல போற விஷயம். மேலதிகமா ஒரு விஷயத்தை சொல்றது பிரச்சனை கிடையாது, தவறு கிடையாது. ஆனா அந்த விஷயம் சரியா இருக்கணும். ஏன்டா பிழையா இருக்கிற பட்சத்துல நீங்கள் சரியா எழுதுனதும் பிழையா போறதுக்குரிய வாய்ப்பு, பிழையா கருதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிழைய போட்டு விட்டுருவாங்க. சோ கிளியரா உங்களுக்கு? கிளியரா? ஓகே ரைட். அப்ப இவ்வளத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? இப்ப வந்து அடுத்ததுக்கு போக போறோம். 2வது கவனிங்க. ரைட். 2002 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டமானது வெளிப்படையான தன்மையுடன் நலன்புரி நிகழ்ச்சி திட்டத்தின் இலக்கிடலை மேம்படுத்துவதற்கான சட்ட ரீதியான கட்டமைப்பை வழங்குகின்றது. இதன் நடைமுறைப்படுத்தலின் ஒரு பகுதியாக நலன்புரி நன்மைகள் சபை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு நலன் பெறுவோரை கூர்ந்த பரிசீலனையின் பின் தேர்ந்தெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் நடைமுறைப்படுத்தலானது தேர்வு செய்முறையை உறுதிப்படுத்தி தகுதியான குடும்பங்களை அடையாளம் காணவும் வேறு நலந்திட்டங்களுடன் எடுக்கத்தக்க ஒத்திசைவின்மையை நீக்கவும் இறுதியாக வறிய குடும்பங்களுக்கு நலன் அதிகரிக்கப்படும் வழியேற்கும். ஓகே, விளங்கிட்டு எல்லாருக்கும்? நீங்க வாசிங்க. அதுக்கு இடையகுறால் மியூட் பண்ண வாசி போட பாருங்க. ஒருக்கா ரிட்டர்ன் பண்ணி வாசிக்க வேண்டி வரப்போகுது. என்ன அந்த ஒவ்வொரு முறையும் அறுத்துறுத்து வாசிக்க உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் வரும். நீங்கள் வேணுமெண்டா என்னோட சேர்ந்து வாசிங்க ரை பண்ணி தண்டு சரியா மியூட் பண்ணி போட்டு. ஓகே. 2002 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டமானது வெளிப்படையான தன்மையுடன் நலன்புரி நிகழ்ச்சி திட்டத்தின் இலக்கிடலை மேம்படுத்துவதற்கான சட்ட ரீதியான கட்டமைப்பை வழங்குகிறது. இதன் நடைமுறைப்படுத்தலின் ஒரு பகுதியாக நலன்புரி நன்மைகள் சபை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு நலன் பெறுவோரை கூர்ந்த பரிசீலனையின் பின் தேர்ந்தெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இச்சட்டத்தின் நடைமுறைப்படுத்தலானது தேர்வு செய்முறையை மேம்படுத்துவதை உறுதிப்படுத்தி தகுதியான குடும்பங்களை அடையாளம் காணவும் வேறு நலத்திட்டங்களுடன் இருக்கத்தக்க ஒத்திசைவின்மையை நீக்கவும் இறுதியாக வறிய குடும்பங்களுக்கு நலன்கள் அதிகரிக்கப்படவும் வழி ஏற்படும். சரியா?
எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நலன்புரி நன்மைகள் சட்டம் வந்து வெளிப்படையான ஒரு தன்மையோட நலன்புரி நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே சரிதானே சட்ட ரீதியான அதாவது இலக்கிடலை மேம்படுத்துறது. அதன் இலக்கு என்னவோ மக்களுக்கு நலனை வழங்குறது, மக்களுக்கு நன்மைகளை மேற்கொள்றது அந்த இலக்கு. அந்த இலக்கிடலை வந்து சட்ட ரீதியான ஒரு கட்டமைப்போட வழங்குகின்றது. எது? நலன்புரி நன்மைகள் சட்டம். அதன் முதல் கட்டமா என்ன நடந்திருக்காம்? நலன்புரி நன்மைகள் சபை என்ற ஒன்று ஏற்படுத்தப்பட்டு நலன் பெறுவோரை கூர்ந்த பரிசீலனை நல்லா ஆராயிறது. யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான உதவிகளை செய்கிறது, இவர்கள் இந்த உதவிக்கு தகுந்தவர்களா, இவர்களுக்கு கட்டாயம் இந்த உதவியை செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கூர்ந்த பரிசீலனையின் பின் ஒரு 1000 பேர் ஒரு ஜிஎன் டிவிசன்ல வந்து ஒரு 500 குடும்பங்கள் இருக்குன்னு கேட்டா 500 குடும்பங்களுக்கு நலன்புரி நன்மை போய் சேராது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அஸ்வசமா கொடுப்பவன் சொல்லி ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட அதுதான் மெயினான விஷயம், அதுதான் சரிதானே. அப்ப எல்லாருக்கும் அது போய் சேராது. உண்மையான வறுமை கோட்டுக்கள் இருக்கிற பிற உதவிகளை பெறாத அப்படியானவர்களைத்தான் தெரிவு செய்யணும். ஆகவேதான் நலன் பெறுவோரை வந்து கூர்ந்த பரிசீலனையின் பின் தேர்ந்தெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இப்ப முதல் கட்டமாக ஆட்களை தெரிவு செய்கிறது சரிதானே. அதுக்கு நலன்புரி நன்மைகள் சபை என்ற ஒன்றை உருவாக்கி அதனூடாக மக்களை ஆராய்ந்து எடுக்கிறது. அப்புறம் எடுத்தி போட்டு என்ன செய்யணும்? முக்கியமாக உறுதிப்படுத்தி தகுதியான குடும்பங்களை அடையாளம் காணும். அப்ப எடுத்தா பிறகு இவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா, சரியா, வேறு நலத்திட்டங்களுடன் இருக்கத்தக்க ஒத்திசைவின்மை, வேறு ஏதாவது நலத்திட்டங்களை, அது அரசாங்கமா இருக்கலாம் அல்லது என்ஜிஓஸ்களா இருக்கலாம், அரசு சார்பற்ற நிறுவனங்களா இருக்கலாம், அதனூடாக நிரந்தரமான ஒரு நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்களா, சரிதானே. அப்படி வந்து நம்ம சொன்னா அவை அது எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணணும், மக்களை அவை எல்லாத்தையும் வெளிவிட உண்டு. அதை நீக்கணும் அல்லது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? அதை நீக்கி போட்டு இதை வழங்கணும் அல்லது அது வழங்குது அனுப்பி இதை நிப்பாடி போகணும் நலன்புரிய. சோ இப்படி எல்லாத்தையும் வந்து கருத்துல கொண்டு என்ன செய்யணும்? குடும்பங்களுக்கு நலங்களை வந்து அதிகரிக்கப்படவும் வழி ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப இதுல 3 ஆங்கிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நலன்புரி நன்மைகள் சட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதை நடைமுறைப்படுத்துற முதல் கட்டமாக வந்து நலன்புரி நன்மைகள் சபை என்ற ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அதனுடைய செயற்பாடு மக்களை ஆராய்ந்து பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிற நலச்சட்டங்கள் எதுவும் வழங்கப்படுதா இல்லையா அப்படின்றத கூர்ந்து கவனித்து அவர்களை வந்து அவர்களுக்கு நலன்புரி உதவிகளை வழங்குறதுக்காக சரியா வழியை ஏற்படுத்துறது. சோ இதுதான் இந்த அடிப்படை விஷயம். உங்களை எல்லாருக்கும் இப்ப விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விளங்கிட்டுதான் இல்ல விளங்கி இல்லையா? அதை சொல்லுங்க முதல்ல. விளங்கிட்டுது. மற்ற மொழிநடைகள் இப்படித்தான் வரும். கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஹாட்டா இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா நீங்கள் பழைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தால் சரி, எம்எஸ் எழுதுற ஆக்கள் சரிதானே, ஜிஎஸ் எக்ஸாம் எழுத போற ஆக்கள், ஏடிஆர் எக்ஸாம் எழுத போற ஆக்கள் எல்லாரும் வடிவா கவனிங்கோ. இப்படியான ஆங்கிள்லாம் உங்களுக்கு இந்த பந்திகள் எல்லாம் வரும். சும்மா காக்கா என்ன பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி எல்லாம் பந்தி உங்களுக்கு போட்டு சின்ன வகுப்பில் கிரகத்தில் எல்லாம் கேட்க மாட்டாங்க. போட்டி பரீட்சைன்றதை மண்டைக்குள்ள வச்சு கொள்ளுங்க. சோ புரிஞ்சு கொள்ள முடியாட்டியும் திரும்ப திரும்ப அதை வாசிச்சு என்ன சொல்றான்றத அடுத்தடுத்த சொல்லோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பா புரியும் சரிதானுமே. பெருமளவிலாக எல்லாருமே வந்து இதுக்குள்ள எடிஆர் எக்ஸாம் எழுத போறாங்க எல்லாரும் கிராஜுவேட் காரர் தான். இப்ப நீங்க நிறைய விஷயத்த வாசிச்சு படிச்சு சரிதானே கிராஜுவேட் பண்ணி வந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க சரிதானே. இதுல இப்ப ஏதாச்சும் மொழி பிரயோகங்கள் அடிப்படை விஷயம் விளங்காட்டி நீங்க என்ன கேட்டுக்கொள்ளலாம். விளங்கிச்சுன்னு சொல்லி கேட்டா சரிதானே, விளங்கிச்சுன்னு சொல்லி கேட்டா இதனுடைய அடிப்படை விஷயத்த இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. சரியா தெரியாது. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க பிள்ளையா சொல்றதை பற்றியும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த முயற்சி தான் இப்ப எங்களுக்கு தேவை. எனக்கு ஓகே சொன்னீங்கன்னா சரி. நலன்புரி நன்மைகள் சட்டமானது பெறுவோரை தேர்ந்தெடுத்து பரிசீலனைகளை நடாத்தி குடும்பங்களுக்கான நலத்திட்ட நடவடிக்கைகளை வழங்குவதோடு வேறு ஒத்திசைவின்மைகளை நீக்குவதால் மக்களுக்கான நலன்கள் அதிகரிக்கின்றது. ஓகே, கொஞ்சம் பார்க்கலாம். மற்ற ஆகலம் இருக்க என்ன சொல்லி நம்ம கேட்போம். யா சொல்லுங்க. அடுத்த 2022 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டமானது 2022 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டமானது வெளிப்படைத்தன்மையுடன் சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட வறிய மக்கள் நலன்களை மேம்படுத்த உதவுகின்றது.
ஓகே, சார். நீங்கள் எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நான் என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்லிக்க எனக்கு அது ஞாபகம் இருக்காது. சோ அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல வரைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அங்க என்ன நான் பிளவிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஓகே, அடுத்த சொல்லுங்க வேற யார்? நலன்புரி சட்டமானது நலன்புரி சபை நன்மையொன்றை நிறுவியதோடு கூர்ந்த பரிசீலனையின் பின் அடையாளம் கண்டு தகுதியானவர்களுக்கு நலன்களை அதிகரிக்க வழி ஏற்படுத்துகின்றது. ஓகே, இந்த மொழி புறங்க வாரன். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டது. ஃபுல் ஸ்டாப் இடையில விடுவோம். என்ன என்ன சார்? ஃபுல் ஸ்டாப் வரையில தான் எங்கேயும் இல்ல வரையில சார், வழி ஏற்படும் அதோட மட்டும் அது இல்லாம ஓகே, வச்சிருக்கணும். வேற யாரும்? இதை நான் அப்படியே சார் அந்த கிரகிச்சு எந்த மொழி அந்த நடையில அப்படி எழுதியிருக்கிறேன். அது அப்படி நீங்கள் எழுத வலிக்கிட்டாதான் உங்களுக்கு அது வரும். சரிதானே? அதைத்தான் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அதைத்தான் செய்யுங்க. அடிப்படை விஷயத்தில இருந்து மாறாம விலகி கொள்ளாம அந்த அடிப்படை கருவுக்குள்ள நின்று கொண்டு நீங்கள் வடிவா எழுதி கொள்ளலாம். சரிதானே? சொல்லுங்க. நான் விளங்கி கொண்ட அடிப்படை கருத்து வெயிட் சுவர்ணியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார் மதிவதன்னு சொல்லுங்க. நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் காரணமாக வறிய குடும்பங்களுக்கு நலன்கள் அதிகரிக்கப்படுகின்றது. சரி, ஓகே, இது அவ்வளவுதான். நலன்புரி நன்மைகள் சட்டத்தினால வறிய குடும்பங்களுக்கு வந்து நலன்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதான் அவ்வளவுதான் விஷயம். மதிவதனி அவ்வளவுதானா? ஓகேயா? அவ்வளவுதான். ரைட். வேறு யாரு? நிஷ்மா சொல்லுங்க. நலன்புரி சபை சட்ட ரீதியான கட்டமைப்பை வழங்கி தகுதியான குடும்ப சொல்லுங்க, கேக்குது எனக்கு. நலன்புரி சபையின் சட்ட ரீதியான கட்டமைப்பானது தகுதியான குடும்ப நடவடிக்கைகளை இனம் கண்டு ஒத்திசைவினை நீக்கவும் வறிய குடும்பங்களுக்கு நலன்களை அதிகரிக்கவும் உதவுகின்றது. யா, ஓகே, கிட்டத்தட்ட ஓகே. நீங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க. சுருக்கமா தான் சொல்றீங்க எல்லாம். ஓகே, சரிதானே? ஆனா இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஒரு புள்ளி ஒன்று இருக்கு. ஒரு 5 புள்ளி இதுக்கு தரப்போறோம்னு சொல்லி கேட்டா அந்த 5 புள்ளிக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த நீங்க எழுதுறத வந்த இதை விட பெஸ்டா இனி யாருமே எழுத இயலாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அகவைய வினா. அகவைய வினான்றது ஒவ்வொருவருடைய சிந்தனை. மிக முக்கியமா கவனியுங்க, ஒவ்வொருவருடைய சிந்தனை. இப்ப இந்த விஷயத்துக்கு நீங்கள் பாருங்க, இவ்வளவு பேரும் ஆன்சர் சொல்லி 5-6 பேர் சொல்லிக்கிறீங்களா? 6 பேர்ட்ட ஆன்சரும் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா அடிப்படை ஒன்றுதான். ஆனா 6 பேரேற்றையும் சரி என்று சொல்லலாது, ஆனா மறக்கவும் மேலாது. அவ இப்படியான பட்சத்துல என்ன நடக்கும்னு சொல்லி இந்த 5 புள்ளி அப்படின்ற ஒன்று இருக்கு. 5 புள்ளிக்கு எத்தனை புள்ளி போடுறது? சரி, 5க்கு 5 போடுவோம், 5க்கு 4. இது கொஞ்சம் அவ்வளவு பெருசா வாய்ப்பு இல்லாம கிடக்கு. 5க்கு 2 போட்டு விடுவோம். அப்ப அந்த நீங்க குடுக்க வந்து இதுதான் இதுக்கு மேல இனி இல்ல அப்படின்ற மாதிரி யோசிங்கோ என்றா நான் உங்கள்ட்ட சொல்லிக் கொள்ற விஷயம். சோ வேற யார்ட்டும் ஐடியா இருக்கா? ஆனா நான் எதிர்பார்க்கிறேன்னு ஒரு தரம் சொல்லல, அதையும் சொல்லி கிடக்கு உங்களுக்கு. இப்ப நான் ஒன்று எதிர்பார்த்து வச்சுக்கிறேன். இப்ப நான் இதை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு இன்னும் வரையில்லை, ஒரு தரம் சொல்லல. என்ன கூட இல்ல. சொல்லுங்க. நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டமானது வெளிப்படைத்தன்மையுடன் சிறப்பாக செயற்பட்டு வறிய குடும்பங்களின் நலன்களை மேம்படுத்த உதவுகின்றது. யா, கிட்டத்தட்ட உண்மை. இதுவரைக்கும் சொல்லவைக்கும் ஓகே. இப்ப எல்லாரையும் விட இந்த விஷயம் ஓகே வந்துட்டது. ஏன்னா நலன்புரி நன்மைகள் சட்டம்ன்றதுன்ற மெயின் தான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இதுல அதை சொல்லியாச்சு. சோ இதையும் விட யாராவது உடைக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? எனக்கு இந்த சாம்சங் SM-A1RRP சொல்லுங்க, உங்களோட பேரை விடுங்க. என்ன நீங்களா கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு பேர் சொல்லி கதைக்கணும். எனக்கு நல்லா இருக்கு, நீங்க நிறைய விஷயம் சொல்லிக்கீங்க. சொல்லுங்க ஒரு மற்ற கதைச்சாக சொல்லுங்க. யா யா நலன்புரி நன்மைகள் சபை நிறைவேற்றப்பட்டமையானது
தேர்வு செயல்முறை மூலம் வறிய குடும்பங்களுக்கு அதிகளவான நலன்கள் அதிகரிக்கப்படுகின்றன. எனக்கு நீங்க கதைச்சது கொஞ்சம் கிளியர் இல்லாம போயிருக்குது. கிளியர் இல்லாம அடைச்சிலச்சு வந்திருக்குது சில வழியாச்சும். சொல்லுங்க யாரு? நலன்புரி நன்மைகள் சட்டமானது நலன்புரி நன்மைகள் சபையொன்றை நிறுவி நலன் பெறுவோரை சரியான முறையாக ஆராய்ந்து பொருத்தமான வறிய குடும்பங்களுக்கு நலன்களை வழங்க சட்ட ரீதியான கட்டமைப்பை வழங்குகின்றது. இது ஓகே. இப்ப நீங்கள் பந்தியின் சுருக்கத்துக்கு ஓகே. ஆனா இதுல சொல்லப்படுற விஷயம் ஓகே. ஆராய்ட். இப்ப நான் இதுல சொன்ன விஷயத்த நீங்க சுருக்கமா சொல்லியிருக்கிறீங்கள். ஆனா நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓவராலா போடுது, மேல போடுது. நல்லா கிட்டத்தட்ட 25-26 வேர்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க சொன்ன வேர்ட்ஸ்ல மக்கிய ஷோர்ட் பண்ணலாம். ஒரு 10-12 சொல்லுக்கிடையிலேயே கொடுக்கலாம் இந்த விஷயத்த. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையா சொல்லுங்க. நலன்புரி நன்மைகள் சட்டம் உருவாக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன? காரணத்துக்கு உருவாக்கப்பட்டது? தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கான நன்மைகளை வழங்குதல். வறிய குடும்பங்களுக்கு, அதாவது வறிய குடும்பங்களுக்கு வந்து என்ன செய்யறது? நன்மைகளை வழங்குறது. இதுதானே நோக்கம். இதுதான் அடிப்படை நோக்கம். இதுதானே ரைட். அப்ப அந்த நன்மைகள் வழங்கணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே வழங்குகின்ற உதவி பெறுகின்ற குடும்பங்களை நீக்கணும்னா அதை பற்றி ஆராய்ஞ்சுதான் நீக்கலாம். அப்ப இதனுடைய அடிப்படை விஷயமா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த நலன்புரி நன்மைகள் சட்டம் வந்து நலன்புரி சட்டங்களினால நன்மை கிட்டாத இதனுடைய ஏனைய நலன்புரி சட்டங்களினால வந்து நன்மை கிட்டாத வறிய குடும்பங்களுக்கு வந்து சரிதானே நலத்தினை பெறுவதற்கு வழியை ஏற்படுத்துகின்றது. இந்த விஷயத்தை தான் தெரிவு செய்யப்பட்ட இவ்வளத்தையும் நீங்கள் இதுல கிடக்கு. இந்த விரிவுதான் இந்த பந்தி. என்னது நீங்க இப்ப சொன்ன விஷயத்த தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேர்டுல வந்து சுருக்கலாம் தானே? அப்படின்டா ஃபுல்லா சொல்லுங்க ஒரு அப்படின்டா. அந்த நிறைவேற்றப்பட்ட நலன்புரி சட்டமானது வெளிப்படைத்தன்மையுடன் சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட என்றதுக்குள்ளேயே அவை இந்த மற்ற ஒத்திசைவு மற்ற நலன்புரி சட்டம் கிடைச்சதா இல்லையா என்ற விஷயங்களை இருக்கலாம். அதைத்தான் நான் கேட்கிறேன். ஃபுல்லா முடியுங்கன்னு சொல்றேன். மேலே ஆரம்பத்திலே தூங்கினுக்கு அப்படியே ஃபுல்லா இருக்கா முடியுங்க. நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டமானது வெளிப்படைத்தன்மையுடன் சிறப்பாக செயற்பட்டு வறிய குடும்பங்களின் நலன்களை மேம்படுத்த உதவுகின்றது. செயற்பட்டு என்றது உதவுகின்றது. இப்ப இந்த என்ன சொல்லுங்க, அப்ப ஒரு இடையில ஒரு மாறுபாடு வருது இல்லை உங்களுக்கு? சிறப்பாக செயற்பட்டு என்ன உதவுகின்றது வருகின்றது. சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட வறிய குடும்பங்களின் நன்மைக்கு உதவுகின்றது, மேம்படுத்துவது. ஒரு உடைப்பு இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா, நீங்க எங்க இடையக்க பிளவுறீங்கன்னு சொல்லி கேட்டா, இது வந்து முடிஞ்சுதா அல்லது நடக்க போறத சொல்லப்பட்டிருக்கா, நடந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? மேம்படுத்த உதவுகின்றது, செயற்பாடு உதவுகின்றது. இல்ல நான் கேட்கிற இந்த பந்தியில வந்து நடந்தது சொல்லப்பட்டிருக்குதா, நடக்க போறது சொல்லப்பட்டிருக்குதா, இல்ல நடக்கிறது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். இந்த பந்தியில நடக்க போறது நினைக்கிறேன். நடக்க போறது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இடையில உங்களுக்கு ஒரு அந்த என்னது தெரிவு செய்யப்பட்டு ஒன்று வந்திருக்கு தானே, நடந்தது மாதிரி. ரைட். அதைத்தான் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது இடையில ஒரு சின்ன மிஸ்டேக். ஆரம்பமும் முடிவும் சரியா வருது. சோ யாருக்கும் வேற யாருக்கும் ஐடியா இருக்கா இதுக்கு? ஓகே. இப்ப பாருங்க இருக்கா, இதை நான் நோட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. நலன்புரி நன்மைகள் சட்டம் வந்து சரிதானே ஏற்கனவே வந்து நலன்புரி சட்டங்களினால உதவி கிட்டாத வறிய குடும்பங்களுக்கு நலனை பெறுவதற்காக வழி செய்யும் முகமாக ஏற்படுத்தப்பட்டது, அல்லது வழி செய்ய உதவுகின்றது. சரிதான், வழி செய்ய உதவும் என்ற மாதிரி சொன்னீங்கன்னா காணும். இதுல நலன்புரி நன்மைகள் சட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நலன்புரி நன்மைகள் சட்டம்ன்றது என்ன? ஏற்கனவே அரசால வழங்கப்படுகின்ற நலன்புரிகள் கிட்டாத மக்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு நலனினை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நலன்புரி நன்மைகள் சட்டம். அப்ப உங்களுக்கு சொல்லப்படுறது நலன்புரி நன்மைகள் சட்டத்தை பற்றி. இந்த அடிப்படை விஷயத்த நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. இதை விட நீங்க கொஞ்சம் விரிவா கொடுத்தாலும் பிழை கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு உங்களோட மார்க்ஸ் முக்கியம். அந்த 5க்கு 5ன்றது வந்து திருத்துறால் தான் பெஸ்டா யோசிக்க போகுது. அந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொல்லி கேட்டால், இப்ப நான் எங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இந்த விஷயத்த சுருக்கமா சொல்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அதுக்குரிய மார்க்ஸை கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். சரியா?
ரைட். அப்ப இது ஒருக்கா நான் இப்ப உங்களுக்கு சோர்ட் பண்ணி விடுறோம். இதை எழுதிட்டீங்களா? ஓகேயா? சார் வேற நான் எந்த சொல்லிக்கிறேன் சார். நலன்புரி சட்டங்கள் சொல்லுங்க. ஓகே சார். வேற எந்த நலன்புரி சட்டங்கள்ல நன்மை பெறாத வந்து தகுதி வாய்ந்த குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு அப்படியே எடுக்கலாதா? எடுக்கலாம். நீங்க இப்ப அதுக்கு மாற்றீடான சொற்பிரயோகங்களை பயன்படுத்துறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இப்படி தகுதி வாய்ந்த குடும்பம் தெரிவு செய்யப்பட்டா அது அந்த இப்ப மீனிங்ல நலன்புரி நன்மைகள் சட்டமானது தகுதி வாய்ந்த வறுமையால பாதிக்கப்பட்ட தகுதி வாய்ந்த குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான நலன்புரிகளை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்டது. இந்த ஆங்கிலும் சொல்லிக் கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதாவது நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் நோக்கம் இதுதான், இதன் அடிப்படை விஷயம். அந்த நோக்கம் காணும். சரியா? ஓகேயா? ஓகே. இதை எழுதி விடணுமா? மேல் எழுதின மாதிரி எழுதி விடுறதா இல்ல ஓகேயா? நீங்க எழுதிருக்கீங்களா? நீங்க தடுக்கிறது நீங்க ஒய் சொல்ல சொன்னாலும் நாங்க நோட் பண்ணி இல்ல, நான் இப்ப சொன்னதான் இப்ப போய் சொன்னேன். இப்ப ரெண்டு விஷயம் சொல்லி போட்டேன். ஒன்று வந்து நலன்புரி நன்மைகள் சட்டமானது ஏனைய நலன்புரி சட்டங்களினால நன்மை கிட்டாத வறிய குடும்பங்களுக்கு வந்து நலன் பெற வழி ஏற்படுத்துகின்றது. இதுதான் ஒரு விஷயம். அல்லது இன்னொரு ஆங்கில சொல்லிக் கொள்ளலாம், நலன்புரி நன்மைகள் சட்டமானது சரிதானே பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நலன்களை வழங்கும் நோக்கோடு உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டுள்ளது என்று நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சோ அடிப்படை விஷயம் இதுதான், நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் நோக்கம். சரியா? இது எழுதி விட்டீங்கன்னா காணும். இதை நீங்க என்ன ஆங்கிலையும் எழுதி கொள்ளுங்க. சரி, அடுத்த வெளிப்படையான தன்மை. சோ இந்த வெளிப்படையான தன்மை என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். ஒளிவுமறைவு இல்லாத அரசாங்கத்தின் செயற்பாடுகளானது மக்களுக்கு வெளிப்படையாக அறியக்கூடிய வகையில் அமைகிறது. திரும்ப சொல்லுங்க ஒருக்கா. நுஸ்ட்ரா. அரசாங்கத்தின் செயற்பாடுகளானது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கின்ற தன்மை. கிட்டத்தட்ட ஓகே. சோ வேற யாராவது இந்த வெளிப்படையான தன்மைக்கு இந்த தெரிவு செய்யப்படுற ஆக்கள் எந்த முறையில தெரிவு செய்யப்படணும் அப்படியான விஷயங்களை இல்லாட்ட மக்களும் பார்க்கக்கூடிய மாதிரி வகையில முழு விவரங்களும் அப்படித்தானே? என்ன எல்லா பொதுமக்களுக்கும் தெரியக்கூடிய அந்த முழு விவரங்களும் தெரியும். சரிதானே? இப்ப என்னன்னு சொல்றது, நான் இவைய இன்ன காரணத்தை வச்சுக்கொண்டு இந்த புள்ளியிடலின் அடிப்படையில நான் தெரிஞ்செடுத்திருக்கிறேன். விலங்கையில அப்ப அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எல்லா மக்களுக்கும். அப்ப எனக்கு ஏன் அது கிடைக்க இல்ல, உங்களுக்கு ஏன் அதை கிடைச்சிருக்கு? இப்ப நீங்கள் எல்லாரும் இப்ப எக்ஸாம் எழுத போறாங்க. இப்ப நீங்கள் ஒரு 2000 பேர் தேவையான இடங்கள்ல வந்து 4000 பேர் போக போறீங்க. 4000 போய் போனாச்சு. ஓகே, 2000 பேர் எடுத்தாச்சு. அந்த 2000 ஈடுபட்ட ஆள்ல வந்து 2 பேர் தகுதியுடையவரா இருக்கிறீங்க. ஒரு ஆள் இப்ப 2001 ஆள், ஆனா 2000 பேர் தான் எடுக்க போறோம். 2 பேர் ஈக்குவலான தகுதியுடையவர்களா இருக்கிறாங்க, சமமான தகுதி. ஆனா ஒரு ஆள் எடுத்து போட்டு ஒரு ஆளை நீக்கப்படுகிறது என்றது கேட்டா அங்க வெளிப்படைத்தன்மை என்ன? அப்ப உங்களுக்கு உங்களை விட இந்த விஷயத்துல இவர் பெஸ்டா இருக்கிறார், இந்த புள்ளியடிலின் அடிப்படையில வந்து இது ஓகேயா கிடக்குது சரிதானே? அல்லது ஏதோ ஒன்று இல்லை, ஒரு மேலதிகமான ஒரு புள்ளியை கொடுக்கறதுக்குரிய ரீசன் இருக்கும் சரிதானே? அப்ப அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, நான் இப்ப இவருக்கு அப்ப கொடுத்தது சரிதான், எனக்கு அது கிடைக்காதுன்னு சரிதான் என்ற அடிப்படையில வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு வெளிப்படையான தன்மையோட அது இயங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வெளிப்படையான தன்மை என்றது வந்து நலன்புரி நன்மைகள் தொடர்பாக உள்வாங்கப்படுகின்ற மக்கள் பற்றிய தெளிவான விவரங்களை அனைவரும் பார்வையிடக்கூடிய வகையில வந்து பகிரங்கமாக தெரிவு செய்கிறது தான் இந்த வெளிப்படையான தன்மை என்றதுக்குரிய விளக்கம். சரி, எல்லா விஷயங்களும் ஒரு விஷயத்துல கூட மைனஸ் பாயிண்ட் அங்க இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். கிளியரா? ஓகேயா? ரெண்டாவது எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்தது வந்து மூன்றாவதுக்கு வாங்க. ரைட், மூன்றாவது பாருங்க. கல்வியின் தரம் பயிற்றும் ஆசிரியரின் திறமையில் தங்கியுள்ளது. சரியா? அப்ப கல்வியினுடைய தரம் பயிற்றும் ஆசிரியரின் திறமையில் தங்கியுள்ளது என்பது தெளிவு. ஆசிரியரே கல்வி முறையில் பெரும் பங்கெடுக்கின்றார். ஒரு குழந்தை உடல்வலு, அறிவுத்திறன், உணர்ச்சி வளம் என முத்திரப்பட்ட அதன் ஆளுமையை விருத்தி செய்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசான் ஆகிய மூவரும் பொறுப்புடையவர்கள் என பண்டை காலம் முதலாக இலங்கை சமூகம் ஒப்புக்கொண்டு வந்துள்ளது.
இன்றைய கைத்தொழில் பாங்கான சமூகத்திலே ஒரு பிள்ளை எளிதில் இயைந்து கொள்வதற்கு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியரால் நடத்தப்படும் ஒரு பாடசாலை அவனை பக்குவப்படுத்தி விட வேண்டும். நமது நாட்டில் உள்ள ஆசிரியர் இளைஞரிடம் தன்மதிப்பு, தன்னறிவு, தற்கட்டுப்பாடு ஆகிய தலை சிறந்த இலட்சியங்களை புகுத்துவாராயின் நம் நாட்டு இளைஞர் மட்டுமன்றி ஆசிரியர்களும் புத்துயிர் பெறுவர். வடிவா பாருங்க ஒருக்கா. அப்ப கல்வியினுடைய தரம் பயிற்றுகின்ற ஆசிரியரின் திறமையில தங்கியுள்ளது என்பது தெளிவான ஒன்று. ஆசிரியரே கல்வி முறையில பெரும் பங்கெடுக்கின்றார். ஒரு குழந்தை உடல்வலு, அறிவுத்திறன், உணர்ச்சி வளம் என முத்திரப்பட்ட அதன் ஆளுமையை விருத்தி செய்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசான் ஆகிய மூவரும் பொறுப்புடையவர்கள் என பண்டை காலம் முதலாக இலங்கை சமூகம் ஒப்புக்கொண்டு வந்துள்ளது. இன்றைய கைத்தொழில் பாங்கான சமூகத்திலே ஒரு பிள்ளை எளிதில் இயைந்து கொள்வதற்கு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியரால் நடத்தப்படுகின்ற ஒரு பாடசாலை அவனை பக்குவப்படுத்தி விட வேண்டும். சரிதானே? இயைந்து கொள்றது. நமது நாட்டில் உள்ள ஆசிரியர் இளைஞரிடம் தன்மதிப்பு, தன்னறிவு, தற்கட்டுப்பாடு ஆகிய தலை சிறந்த இலட்சியங்களை புகுத்துவாராயின் நம் நாட்டு இளைஞர் மட்டுமன்றி ஆசிரியர்களும் புத்துயிர் பெறுவர். சரிதானே? சோ இதுல சொல்ல வார விஷயம் விளங்கியிருக்கும் எல்லாருக்கும். ஏதாவது புரியாமல் இருக்கா? இது என்ன, இதெண்டா என்ன அப்படி எனக்கு புரியாமல் இருக்குது எல்லாம் பந்தியை விளங்கப்படுத்துகிறதா? இது கொஞ்சம் மற்ற 2 பந்தியம் விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கல்வியின் தரம் ஒரு பயிற்றுகின்ற ஆசிரியருடைய திறமையில தான் தங்கி இருக்கு. ஒரு கல்வியினுடைய தரம் எப்படிப்பட்ட ஒரு இது எப்படிப்பட்ட கல்வி என்றது, கல்வி தரம் அப்படின்றது படிப்பிக்கிற ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. சரி, ஆசிரியர் ஒரு கல்வி முறையில முக்கியமான பங்கெடுக்கிற ஒரு கலைத்திட்டம் என்றாலும் சரி, ஒரு கல்வி சீர்திருத்தம் என்றாலும் சரி, பெஸ்ட் ஆசிரியரை ராக்கெட்படுத்த நடக்கும். ஏனென்று கேட்டா பயிற்றுவிக்கிறவருக்கு தெளிவா இருந்தாத்தான் அங்க பயிற்றப்படுகின்றவர்களுக்கும் அது தெளிவாகும். ஒரு குழந்தையினுடைய உடல் வடு, அறிவுத்திறன், உணர்ச்சி வளம் என முத்திரப்பட்ட அதன் ஆளுமையை விருத்தி செய்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசான் ஆகிய 3 பேரும் பொறுப்புடையவர்கள். அப்போ ஒரு குழந்தையை வளர்க்கிறது தாயினுடைய வேலையோ தந்தையினுடைய வேலையோ மட்டுமல்ல, ஒரு ஆசிரியருடைய வேலையும் அதுதான். ஆகவே 3 பேரும் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புக்கு உரித்துடையவர்கள். அப்படின்றத இலங்கை சமூகம் அந்த காலத்திலிருந்துதான், பண்டை காலம், அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைய இந்த கைத்தொழில் பாங்கான சமூகம், சரியா, கைத்தொழில் பாங்கான சமூகம் என்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அபிவிருத்தி அடைந்த தொழில்நுட்பத்தில் அதிக உச்ச நிலையில இருக்கின்ற சமூகம். ஒரு பிள்ளை எளிதில் இயந்து கொள்வதற்கு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் நடத்தப்படும் ஒரு பாடசாலை அவனை பக்குவப்படுத்தி விட வேண்டும். சரிதானே? ஒரு மனிதன் படிக்கலைன்னு சொல்லி கேட்டா காரணம் பாடசாலை. ஒரு மனிதன் நல்லா படிக்கிறான்டா அதுக்கும் காரணம் பாடசாலை தான். பாடசாலைகள் பக்குவப்படுத்தணும். நமது நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் இளைஞரிடம் தன்மதிப்பு, தன்னறிவு, தற்கட்டுப்பாடு, தன்மதிப்பு, சரிதானே, தன்னை தாம் மதிக்கிற, உங்களை நீங்கள் மதிக்கிறது முதல்ல தன் மதிப்புன்றது அதுதான். தன்னறிவு, சுய சிந்தனை, தன்னறிவுன்றது சுய சிந்தனை, தற்கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் ஆகிய தலை சிறந்த இலட்சியங்களை. அப்ப ஒன்று தன் மதிப்பு, எங்களை நாங்கள் முதல்ல மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் எங்களை மதிப்பார்கள். தன் அறிவு, சுய சிந்தனை என்று சொல்றோம். ஒரு சுயமான ஒரு சிந்தனை இருக்கணும், எடுத்தார் கைப்பிள்ள மாதிரி நீங்கள் இயங்கக்கூடாது. தற்கட்டுப்பாடு என்றது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு சொல்லிக்கொள்ளலாம். ஆகிய இந்த தலை சிறந்த இலட்சியங்களை பூத்துவாராயின் நம் நாட்டு இளைஞர் மட்டுமன்றி ஆசிரியர்களும் புத்துயிர் பெறுவர். சோ இப்ப சொல்லுங்க, யார சொல்ல போறார்கள்? திறமை வாய்ந்த ஆசிரியர் ஒருவரால் ஒரு குழந்தையின் முத்திரப்பட்ட ஆளுமையை விருத்தி செய்வது தொடக்கம் இளைஞனின் இலட்சியங்களை புகுத்துவதோடு அவர்களும் புத்துயிர் பெறுவர். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பேசிக் இருக்குது. வேற யாராச்சும்? வேற யாராச்சும்?
என்னண்டு ஒரு ஆள் தான் சொல்லி கிடக்கு மற்றாக்கள் சொல்ல இல்லையோ வளமையா சொல்றாக்கள் இல்லாம இங்க சரி வளமையா சொல்றாக்கள் இல்லாட்டி மற்றாக்கள் சார், ஆசிரியரின் கற்பிக்கும் திறனானது பிள்ளைகள் இன்றைய கைத்தொழில் பாங்கான சமூகத்தில் எளிதில் இயைந்து கொள்வதற்கும் தம்மைத்தான் வலுப்படுத்தவும் உதவுகின்றது. ஓகே வேற யாக்கள் சொல்லவா சார்? சொல்லுங்க. ஆசிரியர் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதோடு முக்குறவர்களின் துணையோடு கைத்தொழில் பாங்கான சமூகத்தில் தலை சிறந்த இலட்சியங்களையும் பெற்று ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் புத்துயிர் பெறுவர். கிட்டத்தட்ட ஓகே பார்க்கலாம். மற்றாக்கள் சொல்லுங்க வேற யாக்கள் ஒரு டைம் இல்ல. சொல்லுங்க. கைத்தொழில் பாங்கான சமூகத்திலே ஒரு பிள்ளை இணைந்து வாழ திறமையான ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். யா யா ஓகே கிட்டத்தட்ட அடிப்படை வந்திருக்குது. மற்றாக்கள் நான் எழுதியிருக்க சரியோ தெரியல. ஆசிரியரின் கற்பித்தல் முறையானது ஒரு குழந்தையை சமூகத்தின் சிறந்த மனிதனாக பக்குவப்படுத்துகின்றது. ஓகே சுருக்கம் எல்லா சுருக்கம் வந்திருக்குதான். ஆனா இன்னும் அந்த நகர வண்டி கிடக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு. வேற வீணமயமான இந்த உலகில் குழந்தைகள் தலை சிறந்த பண்புடன் உருவெடுக்க ஆசிரியர்கள் தங்களுடைய தலை சிறந்த லட்சியங்களை புகுத்தி அவர்களும் புத்துயிர் பெறுவர். ஒரு சொற்கோர்ப்பு இல்லாம வந்திருக்குதே. மேல எல்லாத்தையும் போயிட்டு கீழே கனெக்ட் பண்ணிட்டு சொல்ல மாதிரி கிடக்குது. அந்த இது வரை இல்லையே. சோ வேற யாராச்சும் ஒரு டைம் இல்ல. ரைட் ஓகே. இதை இப்ப நீங்கள் இல்ல வாசிக்க என்னத்தை பற்றி சொல்லப்பட்டது அது சொல்லுங்க ஒருக்கா. சோட்டா சொல்லுங்க. ஒரு சொல் அல்ல 2 சொல் அல்லது 3 சொல் அல்ல 4. ஓகே இப்படி இதுக்கு மேல போகாதீங்க. 1 2 3 இல்ல இதை பற்றி சொல்லப்பட்டது. இதுல கல்வியின் தரம் ஆசிரியர்கள் தங்கி இருக்கு. கல்வியின் தரம் ஆசிரியர்கள் தங்கி இருக்கு. அப்படியா? அப்படியே இல்ல சிறந்த ஆசிரியரால சிறந்த கல்வி வழங்கப்படுற மாதிரி இல்ல இல்ல. அப்ப நீங்க இன்னும் இதுவரைக்கும் அவருமே அடிப்படைக்கு வரல போடப்பா. இதுல சொல்லப்படுற விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு ஒரு சொல் 2 இல்ல 3 சொல் மேக்சிமம் 4 என்றாலும் பரவாயில்லை. நவீன காலத்துல வந்து கல்வி முக்கியமா இருக்கு. அதுக்கு பெரும்பாங்க ஆசிரியர் பாதிக்கின்ற மாதிரி தான் இருக்குது. லோங்கா போகுது. நான் கேட்கிறேன் எனக்கு அடிப்படை விஷயத்தை சொல்லுங்க. இதுல இதுதான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. விளக்கம் வேண்டாதீங்க. விளக்கம் வேண்டா கொஞ்சம் நகர்த்தாதீங்க. கல்வியை கற்றதோடு அது கைத்தொழிலுக்கு உதவுறதா அமையணும்னு சொல்லிக்குது. நோ நோ நோ. அண்டை காலத்துல தாய் தந்தை ஆசான்களோட 3 பேர் பங்கு பிரிந்துச்சு. ஆனா இப்ப நவீன காலங்கள் பார்க்கக்குள்ள ஆசிரியர்களோட பங்களிப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் கேட்கிறேன்னு சொல்லி கேட்டா இதுல வந்து அந்த இப்ப சோட்டா சொல்ல போறது என்னது அடிப்படை என்ன கேக்குறேன். நீங்க இப்ப சுருக்கம் கேட்கல. ஆசிரியர் தான் சொல்லுங்க என்னண்டு. மாணவர் ஆளுமையில தங்கி இருக்காங்க. மாணவர்கள் ஆளுமையில தங்கி இருக்கு. அந்த மாதிரி மாணவர்களுடைய ஆளுமையில தங்கி இருக்கிறது எனக்கு அது வரை இல்லையா? அது நகரே இல்லை. ஆளுமையோ என்னமோ எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆசிரியர் தான். அவர் அவையை மேம்படுத்தி தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு சமூகத்துல வந்து ஒரு ஆசிரியற்ற வகை பங்கு
விளங்குல சமூகத்துல வந்து ஆசிரியரின் வகிபங்கு என்ன? என்ன வகிபங்கு ஒரு சமூகத்திலே ஆசிரியற்ற வகிபங்கு என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பந்திய விடுங்க. சிறப்பான இளைய சமுதாயத்தை உருவாக்குறது. இளைய சமுதாயம் இல்ல, ஃபுல்லாவே ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உண்மையில சொல்ல போனால் சரிதான். ஆனா இப்ப எல்லாம் பாக்குறோம் நாங்கள் இப்ப நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தா எல்லாருக்கும் இந்த ஆசிரியர் மாற்ற லீவுகள்லையும் என்ன ஆசிரியர்மார்களுடைய சம்பளத்திலையும் தானுங்கோ பெரிய பெரிய கண்ணெல்லாம் இருக்கு. ஆசிரியர் ஒரு மாசம் இதுக்கு லீவு, தொடர்ச்சியான ஒரு மாசம் லீவு என்னத்துக்காக? சரிதானே. ஆனா சொல்லுறவர்கள் எல்லாரையும் ஆறுண்டு பார்த்தா பாடசாலைக்கு மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் போயிருக்காத ஆக்களும், இடையில இருந்து விலகி ஓடி அடிச்ச ஆக்களும், படிப்புக்கு பஞ்சிப்பட்ட ஆக்களும் தான் இருக்கு. சரியா, உண்மையில சொல்ல போனா அதுதான். நான் உலகத்துல பெருமளவிலான நாடுகள்ல வந்து ஆசிரியர் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து எங்கட நாடுகள்ல இல்ல, எங்கட நாட்டுல. ஆனா எங்கட நாட்டுலதான் அவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கப்பட்டுன்றாங்க. ஒரு எங்க தந்தை தாய் ஆசான், மாதா பிதா குரு. சரிதானே. இப்ப இவ்வளவு விஷயங்களும் வந்து ஆசிரியருக்கு கொடுக்கப்படுறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சமூகத்தினுடைய உயிர் நாடி வந்து ஆசிரியர்கள் தான். சரிதானே. தாரமும் குருவும் தலைவிதிப்படி. அந்த தாரம் அமைகிறதும் தாரம் என்ற துணை, அது மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, அப்புறம் குரு. இந்த ரெண்டும் யார் யாருடைய தலைவிதி எப்படி எப்படி இருக்கோ அப்படி எப்படி அமையும். இப்ப நிறைய பேர்லாம் கிராஜுவேட் பண்ணிருப்பீங்களா? இந்த கிராஜுவேட் பண்ண ஆக்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து போயிருப்பார்கள். நிறைய சப்ஜெக்ட் வாரியா வந்து போயிருப்பார்கள். பொதுவாக ஆசிரியர்கள் வந்து போயிருப்பார்கள். ஆனா உங்களுக்கு எல்லாரையும் ஞாபகம் இருக்காது. இவர் இல்லையென்றா நான் இல்லை அப்படி என்று சொல்லத்தக்க ஒரே ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பினும். இல்லாட்டி கிராஜுவேட் பண்ண இயலாது, உறுதியா சொல்லுவேன். எனக்கு இருப்பினும் இவர் இல்லாட்டி நான் இந்த இடத்துல இல்ல, என்னால இப்படி ஒரு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது. அது உங்களுக்கு பாடம் சார்ந்திருக்கலாம், பாடம் சாராத ஒரு இருக்கலாம், யாரும் உண்டு. அப்ப ஒரு சமூகம் என்ற ஒன்று சிறப்பாக இயங்கணும்டா அங்கே ஆசிரியருடைய வகிபங்கு இருக்கணும். ஆசிரியருடைய வகிபங்கு எதனூடாக இருக்கண்டா மாணவர் ஊடாக இருக்கிறது. சரிதானே. அப்ப இதுதான் இந்த பந்தியில சொல்லப்படுற விஷயம், அடிப்படை இதுதான். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இனி விளக்கமா பாத்தீங்கன்னு கேட்டா, ஆசிரியற்ற வகிபங்கு என்ன? ஆரம்ப காலத்துல வந்து உடல் வலு, அறிவுத்திறன், உணர்ச்சி வளம் என முத்துறப்பட்ட ஆளுமையை வந்து விருத்தி செய்து கொள்றதுக்கு, மாணவன் விருத்தி செய்து கொள்றதுக்கு தந்தை தாய் அவர்களோட முக்கியமாக ஆசான். இத முக்கியத்துவப்படுத்திக் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று அடுத்தது என்ன? கைத்தொழில் பாங்கான இந்த சமூகத்துல வந்து திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியரால் நடத்தப்படுகின்ற ஒரு பாடசாலை என்றது ஒரு வகுப்பு, ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறை தான் என்ன செய்யுது? அவனை பக்குவப்படுத்தி விட வேண்டும். அதே நேரத்துல வந்து இளைஞரிடம் தன்மதிப்பு, தன்னறிவு, தற்கட்டுப்பாடு போன்ற தலை சிறந்த லட்சியங்களையும் அந்த ஆசிரியர் தான் புகுத்த வேண்டும். சரிதானே. அப்ப ஒரு மாணவர்களுடைய சரிதானே வாழ்வியல்ல ஆசிரியர்களுடைய வகைபங்கு எப்படி இருக்கிறது என்றதான் அடிப்படை விஷயம். இப்ப சமூகத்தில் என்றதை தாண்டி இந்த பந்தியில வந்து மாணவர்களுடைய வாழ்வியலில் ஆசிரியருடைய வகைபங்கு. இப்ப இதை வச்சுக்கொண்டு எனக்கு இதை சோட் பண்ணுங்க பார்ப்போம். நான் இப்ப சொன்னதை வச்சுக்கொண்டு எங்க மாணவர்களுடைய வாழ்வியலில அல்லது மாணவர்களிடத்தில ஆசிரியரின் வகிபங்கு, இதுதான் அடிப்படை விஷயம். நல்லா ஷார்ட்கட்ல நான் 3 சொல்லியிருக்கிறேன். இனி இதை நீங்கள் சுருக்கமா ஒரு 10, 12 இல்ல 15 வரக்கூடிய மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். கல்வியின் தரமானது பயிற்றும் ஆசிரியரின் தரத்தில் தங்கியுள்ளதோடு இன்றைய கைத்தொழில் பாங்கான சமூகத்தில் எளிதில் ஒரு பிள்ளை இயந்து கொள்வதற்கு ஆசிரியர் முக்கிய வகிபாகம் அளிக்கின்றார். ஓகே. சொல்லுங்களே, கல்வியின் தரம் என்றது வந்து ஆசிரியருடைய தரத்தில தங்கியுள்ளதோட இன்றைய கைத்தொழில் பாங்கான சமூகத்தில மாணவர்களுடைய நடத்தையில், இதான் அந்த வேர்ட்ஸ், மாணவர் நடத்தையில் ஆசிரியர் அதீத பங்கு வகிக்கின்றார். சொல்ற ஓகேயா? குட், அது நல்ல விஷயம். அது வேற யாராச்சும் நடத்தையும் சார் சமூகத்தில் எளிதில் இயைந்து கொள்வதும் உண்டா? இல்ல, இந்த 3 உண்டு. நடத்தை, அதாவது தன் மதிப்பு, தன் அறிவு, தற்கட்டுப்பாடு. நடத்தை என்ற மாணவர் நடத்தை, மாணவர் நடத்தைன்றதுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா இந்த 3 அதுக்குள்ள வந்து அப்ப ஒரு மாணவர் நடத்தையில வந்து தங்கி இருக்குன்னு சொல்லிக்கொள்ள, மாணவர்களுடைய செயற்பாடு. சரிதானே. வேற யாராச்சும்?
ஒருத்தருமே இல்லை. ஓகே, சரிதானே. அப்ப வடிவாக்கவனிங்க இருக்கா, ஒரு கல்வியினுடைய தரம் ஆசிரியருடைய தரத்துல தங்கி இருக்கிறது. அப்படி தங்கி இருக்கிற காரணத்தினால மாணவர்களுடைய நடத்தையில ஆசிரியர்களுடைய வகிபங்கானது மிக முக்கியமாக அல்லது அவசியமாக தேவைப்படுகிறது, அல்ல அவசியமானது என்று முடிச்சாலும் சரி. மற்றது மேல கல்வியின் தரம் என்ற உண்டு, மாணவர் தரம், அந்த ரெண்டு ஆசிரியர் தரம் என்றும் சொல்லணும் அவசியமும் கிடையாது. கல்வி உண்மையை சொல்ல பந்தில சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுதான். நீங்கள் இப்ப ஒரே வாக்கியத்தில் எழுத போறீங்க. நீங்க ஒரே வாக்கியத்துக்கு எப்படி எல்லாம் எழுதலாமோ அப்படி எழுதி கொள்ளுங்க. சரிதானே? கிளியரா? இது யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே, அப்ப 4வதுக்கு போங்க. இனி இது உங்களுக்கு இந்த ஆங்கிள் இன்னொன்று இருக்குது. இது கைத்தொழில் பாங்கான சமூகம். அதுக்கு என்ன விளக்கம்? தொழிற்கல்வி பற்றி சொல்லப்படுக்கா சார்? நோ 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 நோ, கைத்தொழிற்பாங்கான சமூகம் என்ற தொழிற்கல்வி கிடையாது. சுயதொழில் தொடர்பான விஷயம். சுயதொழில் நோ நோ நோ, கைத்தொழில் என்றது சுயதொழிலை குறிக்கிறது கிடையாது. இங்க சுயதொழிலை குறிக்காது. நவீனமயமான தொழில் வளர்ச்சி காலம் என்று சொல்ற மாதிரி தொழில் இருக்கும் சார். வளர்ச்சி. அதான் நீங்க கைத்தொழில் புரட்சி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. கைத்தொழில் புரட்சி என்றது என்ன? தொழில் வளர்ச்சி. தொழில்ல வந்து முன்னேற்றமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு எப்படி வளர்ச்சியாகும். அதாவது மனிதன் வந்து என்ன செய்கிறது, தான் செய்த வேலையை தான் இயங்கி தன்னால தான் செய்த வேலைய மனிதன் என்ன செய்தான்? அப்ப கைத்தொழில் பாங்கான சமூகம் என்றது என்ன? இயந்திரமயப்படுத்தப்பட்ட சமூகம், அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியோடு கூடிய சமூகம், அல்லது விஞ்ஞான வளர்ச்சியினால உந்தப்பட்டிருக்கிற ஒரு சமூகம். இதுதான் கைத்தொழிற்பாங்கான சமூகம். சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில மாணவர்களுடைய நடத்தை, அதான் சொல்றது, தன் மதிப்பெண்டாலும் சரி, தன் அறிவென்றாலும் சரி, தற்கட்டுப்பாடுனாலும் என்ன விஷயம் என்றாலும் சரி, சரிதானே, அவர்களை வந்து சரியா புடம்போட வேண்டியது வந்து ஆசிரியர்களுடைய வேலை. சரி, அப்ப கைத்தொழிற்பாங்கான சமூகம் என்றது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அல்ல தொழில்நுட்ப அறிவு நிறைந்து விளங்குகின்ற சமூகம். புரியுதா? ஓகேயா? விளக்கம் கணக்கெழுதக்கூடாது. இருக்கு நீங்க ஒரு 4-5 சொல்லில் எழுதிவிட்டாலே காணும், ஒரு வரியில இருந்தாலே காணும் இதுக்குரிய விட. சரியா? கிளியரா? ஓகேயா? ரைட். 4வது பந்தியை பாருங்க. இது ஒரு கொஞ்சம் ஈஸியான பந்தி, வேர்ட்ஸ்கள் கொஞ்சம் குறைவாக கிடக்குது. ரைட், இதை பாருங்க ஒருக்கா. நாடு முழுவதிலும் உள்ள செயற்றிட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள் என்பன காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் அதிகரித்துள்ளது. அப்ப நாடு முழுவதிலும் உள்ள செயற்றிட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள், 2 விஷயம். நாடு முழுவதிலும் உள்ள செயற்றிட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள் என்பன காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் அதிகரித்துள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடடைந்ததுடன் நீண்டகால நுகர்வுப் பொருட்களின் இறக்குமதியும் அதிகரித்துள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடடைந்ததுடன் நீண்டகால நுகர்வுப் பொருட்களின் இறக்குமதியும் அதிகரித்துள்ளது. நிலக்கரி வலுச்செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒப்பீட்டு ரீதியில மலிவான நிலக்கரியின் இறக்குமதியுடன் பெட்ரோலிய இறக்குமதிகள் மீதான செலவினம் ஓரளவுக்கு எதிரீடு செய்யப்படும். நிலக்கரி வலுச்செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒப்பீட்டு ரீதியில் மலிவான நிலக்கரியின் இறக்குமதியுடன் பெட்ரோலிய இறக்குமதிகள் மீதான செலவினம் ஓரளவுக்கு எதிரீடு செய்யப்படுமா? சோ இதுல சொல்லப்படுற விஷயத்தை யார் புரிஞ்சு கொண்டீங்கள்? என்ன சொல்லப்பட்டிருக்குது? திருப்பி எதுவும் வாசிச்சு விளங்கப்படுத்த கிடக்கா? திருப்பி வாசிச்சு விடுறீங்களா? திருப்பி வாசிச்சு விடுறது அப்படியா? ஆமா. ஓகே.
நாடு முழுவதிலும் உள்ள செயற்றிட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள். இந்த இரண்டின் காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் வந்து அதிகரிச்சிருக்கு. மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடடைந்ததுடன் நீண்ட கால நுகர்வுப் பொருட்களின் இறக்குமதியும் அதிகரித்துள்ளது. நிலக்கரி வழிச்செய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒப்பீட்டு ரீதியில மலிவான நிலக்கரியின் இறக்குமதியுடன் பெட்ரோலிய இறக்குமதிகள் மீதான செலவினம் ஓரளவுக்கு எதிரீடு செய்யப்படும். முதல்ல என்ன பிரச்சனை கேட்டா இதுல இருக்கிற வேர்ட்ஸ்களை புரிஞ்சு கொள்ளணும், சொற்கள் புரியணும். சரிதானே? ரெண்டாவது வந்து சொற்கள் புரிஞ்சு அதை நீங்கள் விளங்கிக் கொள்றது, புரிஞ்சு கொள்றது, என்னத்தை சொல்லுறாங்க. இந்த ரெண்டும் புரிஞ்சுதுண்டா காணும். முதல்ல சொற்கள் புரியாம சொல்ல வாரது புரியாது. சரியா? யாருக்காச்சும் இதை பற்றி ஏதாவது சிந்தனை வந்து இருக்கா உங்களுக்கு? சுருக்கத்தெல்லாம் விடுங்க. இதுல சொல்லப்படுற விஷயம் இப்ப அடிப்படை இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி திட்டங்களை பற்றி சொல்லுவாங்க. நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. வேற நிலக்கரி வழிச்செய திட்டத்தின் காரணமாக வந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதிகள்ல கூடிய செலவினமாகிற பெட்ரோலியத்துல அந்த செலவினம் குறைக்கப்படும் விஷயம் சொல்லப்பட்டீங்க. ஓகே. கிட்டத்தட்ட நெருங்கியா? சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல வந்து திருப்பாட்டீங்க. ஓம் சொல்லுங்க, கேக்குது. அண்மை காலமாக அதிகரித்து வரும் இறக்குமதி மீதான செலவினத்தை குறைப்பதற்கு நிலக்கரி வழிச்செய திட்டம் உதவி புரியும். கிட்டத்தட்ட அடிப்படை விஷயம் வந்து இருக்குது. ஒருக்கா ரிப்பீட் பண்ணி விடுங்க. ஒருக்கா. அண்மை காலமாக அதிகரித்து வரும் இறக்குமதி மீதான செலவினங்களை குறைப்பதற்கு நிலக்கரி வழிச்செய திட்டம் உதவி புரியும் என நம்பப்படுகிறது. இல்லாட்டி உதவி புரியும், உதவும். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட பெரும்பாலும் சரி. இப்ப இதுவரைக்கும் சொன்னதுக்குள்ள பெஸ்ட் இதுதான். வேற யாராச்சும்? நிலக்கரி நீங்கள் நிறைய பேர் சொன்ன வாரதையே புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா நிலக்கரி வழிச்செய திட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது என்றதை நீங்க சொல்லாம விட்டீங்க. சரிதானே? ரைட். ஓகே. நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை வச்சுக்கொண்டு நகர்த்துங்க ஒரு கமையில. சொல்லலாம், அமைதியா இருக்கிறீங்க. என்ன ஒரு டைம் பதில் இல்லையோ? கடைசியா சொல்லப்பட்டபடியே எடுக்கட்டும் ஃபைனல. சார், அந்த நிலக்கரி வழிச்செய திட்டம் என்ன சார்? நிலக்கரி வழிச்செய திட்டம் என்றால் என்ன? பெட்ரோலியத்துக்கு பதிலாக நிலக்கரியை பயன்படுத்துறது. இந்த பந்தியில இறக்குமதி செய்யற மாதிரியா சொல்லியிருக்கணும்? என்னத்த? இந்த பந்தியில நிலக்கரிய இறக்குமதி செய்து பெட்ரோலிய இறக்குமதியை மட்டுப்படுத்துற மாதிரியா சொல்லப்பட்டிருக்கு? இப்ப நிலக்கரி வந்து எங்களுடைய நாட்டில் இருக்குதோ? இல்ல. இல்லாத பட்சத்துல வந்து அது இறக்குமதி செய்யற மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த பந்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற கொஞ்சம் நீங்க வாசிச்சு பாருங்க. நோமலா நாடு முழுவதிலும் உள்ள திட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள் என்பன காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் அதிகரித்திருக்கு. சரியா? பஸ்ட் ஆரம்பத்தில் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடடைந்ததுடன் நீண்ட கால நுகர்வு பொருட்களின் இறக்குமதியும் அதிகரித்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இறக்குமதி அதிகரிச்சிருக்கு, அதனால செலவினம் அதிகரிக்குது. சரிதானே? நிலக்கரி வழிச்செயம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒப்பீட்டு ரீதியில மலிவான நிலக்கரியின் இறக்குமதியுடன் பெட்ரோலிய இறக்குமதிகள் மீதான செலவினம் ஓரளவுக்கு எதிர் செய்யப்படும். அப்ப எங்கட நாட்டுல வந்து இறக்குமதி செலவினம் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது என்ன சொல்லப்பட்டிருக்குது? இறக்குமதி செலவினம் வந்து எங்கட நாட்டிலே அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? சரி, பெட்ரோலிய வளத்தை வந்து இறக்குமதி செய்யறது. வெரி குட். அதுதான் பெட்ரோலிய வளத்தை வந்து நாங்கள் எங்கட நாட்டுல வந்து நாங்கள் அதிகமா டாலர்ஸ் கொடுக்குறோம். என்னத்துக்காக கேட்டா பெட்ரோலியம் தான் கொடுக்குறோம் நாங்க.
சரிதானே? அதனால தானே முதல் ஆரம்பத்தில் இவ்வளவு பெரிய இந்த 2022 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா டொலர் பற்றாக்குறை பணவீக்கம் இல்லாம வரைக்க வந்து முதல் பெட்ரோலியத்தை தான் ஸ்டாப் பண்ணாங்க. இருக்கிறத வச்சுக்கொண்டு சமாளிப்போம்னு சொல்லி இப்ப காசு கொடுக்க முடியாம அப்ப நாங்க பெருசா தவிச்சது என்னன்னு சொல்லி கேட்டா அதுக்குத்தான். ஆனா பேந்து பாருங்க இந்த என்னது கியூஆர் சிஸ்டம் வந்துச்சு. அதனூடாக வந்த உடனே வந்து பெட்ரோலியத்தை அளவளவா கொடுக்க துவங்கியாச்சு. அளவளவா கொடுக்க துவங்கினா பிறகு பாருங்க எல்லாம் சரியா ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் கியூல நிக்கிறது சரியாக மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியா துவங்கிச்சுது. ஏனென்று கேட்டால் நாங்கள் அதிக அளவில் எங்களுடைய டொலர் பற்றாக்குறை, அதிக அளவிலான எங்களுடைய செலாவணி, ஜிடிபி எல்லாத்தையும் நாங்கள் எங்க கொண்டே விதைக்கிறோம், எங்க கொண்டே கொடுக்கிறோம் என்று கேட்டா பெட்ரோலிய இறக்குமதியில கொடுக்கிறோம். அப்ப பெட்ரோலிய இறக்குமதிக்கு மாற்றீடாக உண்ட நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்று கேட்டா அல்லது எங்களுக்கு அதுக்கு மாற்றிட உண்டு எங்களுக்கு ஓகே இது சரியா கிடக்குன்னு சொல்லி செயற்படுற பட்சத்துல எங்களுக்கு பெட்ரோலியத்தின் மீதான அந்த இறக்குமதி வரி அல்லது இறக்குமதியான செலவினம் வந்து இல்லாமல் போகும். சரிதானே? அப்படி இல்லாம போற பட்சத்துல வந்து எங்களுக்கு இறக்குமதி செலவினம் மிக மிக குறையும். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நிலக்கரி வழி செயற்திட்டத்தை தான் இறுக்கமா பிடிக்கணும். இது புரியுதா உங்களுக்கு? இந்த மேல சொல்லப்பட்டதும் அதுதான். நாடு முழுவதிலும் உள்ள செயற்திட்டங்களின் அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட கைத்தொழில்கள் சரியா என்பன காரணமாக இறக்குமதிகள் மீதான செலவினம் அதிகரித்தது. ஏன்னா நாடு முழுவதும் நிறைய செயற்திட்டங்கள் இருக்குது, நிறைய அபிவிருத்தி செய்ய வேண்டியது கிடக்குது. சரிதானே? அப்ப அப்படியான எல்லாத்துக்கும் வந்து இறக்குமதிகள் மீதான செலவினம் தான் அதிகரிச்சு இருக்கிறது. ஆனா நாட்டுல வேலை செய்ய வேண்டி கிடக்குது, ஆனா இறக்குமதி செலவினம் கூட வெளியில கொடுக்க வேண்டி கிடக்குது. இப்ப நீங்க பட்ஜெட்டையும் பாருங்க, 4,20,000 பில்லியன் ஏதோ கடன் காசு தான் கொடுக்குறாங்க. இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு எங்க இறக்குமதி மீதான செலவினமும் வேண்டிய கடன் தான். அப்ப மீதி இருக்கிற வச்சுக்கொண்டு நாட்டின் அபிவிருத்தி. ஆனா நாட்டில இன்னும் அபிவிருத்தி செய்ய கிடக்குது. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம்? இறக்குமதி மீதான செலவினத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதை சரி செய்தா எங்களுக்கு இங்க நாட்டின் அபிவிருத்தி இன்னும் மேலதிகமாக நாங்கள் போட வேண்டியதை போட்டு சரி செய்யலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் இதுக்கு இறக்குமதியில கூட வருமானத்தை கொடுக்கிறோம் என்று கேட்டா பெட்ரோலியத்துக்கு. அப்ப பெட்ரோலியத்துக்கு மாற்றீடாக என்னத்தை கொண்டு வரலாம் என்றா அதுக்குத்தான் நிலக்கரி வழி செய்திருக்கோம். புரியுதா? புரியுதா இல்ல புரியலையா? விளங்கிடுச்சு. அப்ப விளங்கிடுச்சுன்னு சொல்லி கேட்டால் சொல்ல வர விஷயம் என்ன விளங்குதா? சொல்லுங்க. ஓகே, நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். எல்லாருமே சொல்லுங்க. நிலக்கரி வழிச்சேர் திட்டம் ஊடாக அதிகரித்து வரும் ஏற்றுமதி செலவினங்கள் குறைக்கப்படுவதோடு இறக்குமதி செலவினம் ஏற்றுமதி இல்லை. நிலக்கரி வழிச்சேர் திட்டம் ஊடாக அதிகரித்து வரும் இறக்குமதி செலவினங்கள் குறைக்கப்படுவதோடு நாட்டின் அபிவிருத்தி செயற்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும், மேம்படுத்தப்படும், நடைமுறைப்படுத்தப்படுது. அதுதான் விஷயம். அடிப்படை அதுதான். வந்துட்டீங்களா? சரிதானே? நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா செய்யறதுக்கு எங்களுக்கு இன்னும் தேவையா கிடக்குது. ஆனா காசு இல்லை. எங்கள் மொத்த தேசிய உற்பத்தியில இருந்து பெருமளவானதை நாங்கள் இறக்குமதிக்கு செலவழிக்கிறோம். சரி, என்னத்துக்கு இறக்குறதுக்கு கொடுக்குறோம்னு கேட்டா பெட்ரோலியத்துக்கு கொடுக்குறோம். அப்ப பெட்ரோலியத்துக்கு மாற்றீடாக எங்கள்கிட்ட ஒன்று இருக்கிற பட்சத்துல நாங்கள் அந்த பெட்ரோலுக்கான இறக்குமதியை சரியா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகேயா? யாருக்கும் டவுட் இருக்கா இதுக்குள்ள? டவுட் இருக்கா? இல்ல ஓகேயா? கிளியரான கேக்குறேன். ஓகே சார். ஓகே ரைட். ஓகே, சரிதானே? அப்ப நீங்கள் நாங்க இவ்வளவு விஷயம் அது எல்லாருக்கும் பேப்பர் கிடைச்சதா முதல்ல சொல்லுங்க. இன்றைக்கு தான் போட்டு நானே இது மத்தியானம் தான் இந்த பேப்பர் செட் பண்ணி முடிச்சது. இன்றைக்கு காலையில தான் இந்த பேப்பர் செட் பண்ணி, இன்றைக்கு காலையில நேற்று மத்தியானம் அது ஞாபகம் இல்லா கிடக்குது. நானும் அப்படித்தான் இருக்கிற இதுல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செட் பண்ணி கொண்டு போட, உங்களுக்கு தனித்தனியா சப்டரா கொண்டு போகணும்ன்றதுக்காக. சரிதானே? அப்ப இன்றைக்கு தான் பின்ன இருந்தா நான் போட்டு விட்டேன். உங்களுக்கு கிடைச்சது ஓகே தானே பேப்பர் எல்லாருக்கும்? இப்ப சார் பேப்பர் மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ள போட்டீங்கன்னாலும் நாங்க கொஞ்சம் ரைட். ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கொள்றேன். இனி இப்ப இந்த இதுக்கு நான் கேட்கிறேன் கேட்ட கிடைச்சக்கூடிய நோக்கம் என்று கேட்டா இந்த மீதி கிடக்கணும் 10 கிடக்குதுக்குள்ள 10 இதே மாதிரி 10. ஆனா இதே மாதிரி 10ன்றதுக்குரிய மீனிங் என்னண்டா இதை நீங்கள் ஒரே வாக்கியமாக்குற மட்டும்தான் வேலை. ஆனா கொஞ்சம் சின்ன பந்தியா கிடக்கு, மேல மாதிரி அண்டா பந்தி எல்லாம் இல்லை. சரியா? அப்ப இதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 கேட்டா ஒரு வகுப்பு எடுக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பீட்டா நகர்ந்தலாம்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க 4 பார்க்கவே இவ்வளவு ஆகி இருக்குது. சார், இதுல என்ன விஷயங்கள் தவிர்க்கப்படணும் சொல்லுங்களேன்.
சுருக்கத்துல கேக்குறீங்களோ? இல்ல இப்படி ஒரு பந்தி தந்துட்டாங்கண்டா இதை இப்ப ஒரு தனி வாக்கியமா எழுத போறோம்டா என்னென்ன விஷயம் தவிர்க்கும். இதை நீங்கள் இப்ப தவிர்க்கிற ஒன்று கிடையாது. இது மற்றது சுருக்கம் இல்லை. நீங்கள் எப்பவுமே ஒரு தவிர்க்க படிக்கிற வேண்டிய விஷயம். விஷயங்கள் இப்ப இருக்குதானே முதல்ல பார்த்தேன்னு சொன்னா இப்ப ஆசிரியர் பண்புகள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு நீங்கள் இப்ப கொமனாகவே வந்து என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப ஒரு சுருக்கம் ஒரு வாக்கியம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கதை புத்தகம் தரும். நீங்க கதை புத்தகம் தரவழி கிடைக்க முதல்ல இந்த பந்தியை பொறுத்த வரைக்கும் முதல்ல விளக்கத்தை தவிர்க்கிறதா நல்லது. விளக்கம் வேண்டாம். ஏன்னா அவங்க சொல்ற எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். நீங்கள் அப்ப அங்க இதை தவிர்க்கலாம்னு சொல்லப்படுது. விளக்கத்தை தவிருங்க. விளக்கத்தை சொல்லுங்க. ஆண்டு இல்ல ஆண்டுகள் தேவையில்லை. எங்களுக்கு உண்மையை சொல்ல போனா இப்ப 2002 இப்ப ஒரு சுருக்கம் எழுதிக்கு அடிப்படை விஷயம் ஆண்டுகள் சொல்லிக் கொள்ள அவசியம் கிடையாது. ஆனா நீங்க அதை சொல்ற பட்சத்துல பிழையும் கிடையாது. ஏன்னா இங்க உங்களுக்கு சொற்கள் என்ற எண்ணிக்கைகளோ கேட்கப்படையில. மற்ற இது சுருக்கம்ன்றதுக்குரிய இது கிடையாது. இது சுருக்கம் இல்லை. சுருக்கத்துக்கு ரூல்ஸ் வேற. இது வந்து ஒரு திட்டம் தானே சார். இந்த திட்டம் அந்த ஆண்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும் தானே கட்டாயம். நாங்க இல்லையா? இப்ப நீங்கள் கட்டாயம்ன்றது கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்கள் 2002 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டம்ன்றது இல்லை. இப்ப அவங்க சொல்லப்பாடுறது 2002 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டத்தை பற்றி சொல்லிதமா அல்லது நலன்புரி நன்மைகள் சட்டத்தை பற்றி சொல்லிதமா? நலன்புரி நன்மைகள் அதுதான் விஷயம். அதுக்காக நீங்கள் 2002 நிறைவேற்றப்பட்ட நலன்புரி நன்மைகள் சட்டம் என்று சொன்னா பிழை என்று சொல்ற அளவுக்கு இல்லை இங்க. இப்ப உங்க ஒரு சுருக்கம் இப்ப நீங்க இப்படி பாருங்க, சுருக்க ரூல்ஸ் படி ஆண்டை தவிர்க்கணும் கட்டாயம். ஒரு சுருக்கத்திலே ஆண்டு இருக்கவே கூடாது. ரைட். அப்ப சுருக்க ரூல்ஸ்லயே ஆண்டு இருக்க கூடாது கேட்டா நீங்கள் இங்க ஆண்டை சொல்லலாம்னு சொல்றேன். இது சுருக்கம் கிடையாதுன்னு சொல்றேன் நான். புரியுதா? அப்ப இது வந்து என்னன்னு கேட்டா ஒரே வாக்கியம் ஆக்குறது. இதுல சொல்லப்படுற விஷயத்த உங்களுக்கு விளக்கமா தரப்பட்டிருக்கு. இதை நீங்க ஒரே வாக்கியத்தை எனக்கு சொல்லுங்க. அப்ப இது ஒரு மாதிரி தானே தவிர இது சுருக்கம் கிடையாது. சுருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க சொல்லிக் கொள்ள அவசியம் எல்லாம் கிடையாது. கிளியரா? ஓகேயா? அதுக்குத்தான் நான் சொல்றேன் கேட்டா நீங்க முதல்ல முழுமையா வாசிங்க. வாசிச்சு உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஓகே, இந்த பந்தியில இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நான் உங்களுக்கு 4 பந்தி வாசிச்சு விளங்கப்படுது. இப்ப 4 பந்தியை பற்றியும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் விஷயம் என்றாலும் மண்டைக்குள்ள நிற்கும். இதைத்தான் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்றேன். அடுத்த கிளாஸ் நம்பிச்சை ட்ரை பண்ணி கொண்டு வரோம் சார். கண்டிப்பா. இதெல்லாம் இப்ப நீங்க பார்த்தது கொஞ்சம் பெரும் பந்தியா இருக்கிறது. இனி இருக்கிறது வந்து எல்லாம் ஷார்ட் கட்லாம் இருக்குது. குட்டி பந்தி எல்லாம். சரி. ஆனாலும் கொஞ்சம் மிச்சம் வச்சீங்களா சார்? விளங்க இல்ல. போன கிளாஸ்ல கொஞ்சம் மிச்சம் வச்சீங்களா? நான் அதுதான் கேட்டேன். டவுட் தான் பட்டது உங்களுக்கு. நீங்களே செய்து கொள்ளுங்க. டவுட்டா கேளுங்க. அதான் நான் கிளாஸ் வாங்கினோன்னு கேட்டேன். யாருக்குமே டவுட் இருக்குன்னு கேட்டேன். நீங்க ஒரு தடவை வாய் வைக்கல. அப்ப அது செய்ய இல்லையோ? ஓகே சார். ஓகே. இல்ல டவுட் இல்லையோ இருக்காரு. அடுத்த வகுப்பு இருக்கு. நீ அடுத்த வகுப்புல நான் பார்த்துக் கொள்றேன். டவுட் இருக்கிற பட்சத்தில் அதை விளங்கி கொள்றேன். சரி, ஓகேயா? மற்றது இந்த பேப்பர்ஸ் கிடைக்காதாக்கள் கேட்டு வேண்டிக் கொள்ளுங்க. இந்த 10 முறுக்கா செய்து பிராக்டிஸ் பண்ணிக் கொள்ளுங்க. இந்த 10 தான் வார வகுப்பு தொடர்ச்சி. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு மாடல் பேப்பர் போட்டீங்க தானே 2014 அது விளங்கப்படுத்தினீங்க தானே? அதுதானே மாடல்? அதுதான் மாடல் பேப்பர். லாஸ்ட் ஏடிஆர் இருக்கும். அதுதான் அதே ஆங்கிள். அது 2021 நடந்த ஏடிஆர் எக்ஸாம் இருக்குது. அதுக்கும் அதே தான் மாடல் வந்திருக்குது. இப்ப இதுவரைக்கும் சேஞ்ச் பண்ணி எல்லாம் இல்ல. அது சம்டைம்ஸ் சொல்ல இல்லாதுங்க. என்றால் இந்த மாடலை நம்பிக்கொண்டு போகாதீங்க. இந்த முறை எம்எஸ்ஓ காரருக்கு நல்ல அனுபவமா இருக்கு. சொல்லுங்க என்னண்டு? லெட்டர் ஃபார்மட்ல எக்ஸ்ட்ரா வர லெட்டர் ஃபார்மட் அல்லது எம்எஸ்ஓக்குலாம் வேற பேட்டர்ன்ல வந்து அப்படி எல்லாம் வராது. இல்ல அது லெட்டர் ஃபார்மட் விளங்க. லெட்டர் கடிதம் பெற மாட்டேங்க கேக்குறீங்களா? இல்ல கடிதம் வராது. கடிதம் வந்து எம்எஸ் இதுக்கு கிடையாது. ஏடிஆருக்கு கடிதம் கிடையாது உங்களுக்கு. இதுதான் ஃபார்மட்ல நீங்க அனுப்பிக்கிறது ஆல்ரெடி அனுப்பினது பேப்பர் தான் ஃபார்மட்ங்க. இப்ப அது ஒரு அதான் சொல்றேன். என்ன கேட்டால் இப்ப உங்களுக்கு உண்மையில சொல்ல போனா ஒரு ஃபார்மேட் பேப்பர் ஒன்று இருக்குதான். இப்ப அது ஒரு பாஸ் பேப்பர் தான். அதே மாதிரி தான் அடுத்து போன வருஷம் வந்த 2021 நடந்த ஏடிஆர் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துக்கும் அதே மாதிரி தான் வரும் என்று நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்றேன். ஏனென்று கேட்டா இந்த வருஷம் எம்எஸ்ஓவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல் எம்எஸ்ஓவின் பேப்பர் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த எம்எஸ்ஓ இன்னொரு மாதிரி இருந்துச்சு. அப்ப 100% அதே பார்முலாவில நீங்க நம்பிட்டு போகலான்னு நான் சொல்றேன். ஆனா ஒரு மாதிரிக்கு நீங்க அதை படிச்சு கொள்ளுங்க. புரியுதா? எஸ்ஏ மட்டும் தான் எழுதுறது. ஃபுல் ஃபார்மட்ல எழுதுறேன்னு எஸ்ஏ மத்தெல்லாம் இல்ல ஃபுல் ஃபார்மட்ல எழுதுறேன்னு கேட்டா ஒன்று எஸ்ஏ இருக்குது. ஆமா எஸ்ஏ மட்டும் தான் ஃபுல் ஃபார்மட்ல எழுதுறது. நீங்களா எழுதுறது. மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஆப்ஷனோட இருக்கு. நீங்க அந்த பேப்பர் அந்த பாஸ் பேப்பர் அந்த பேப்பர்ஸ் வச்சு தான் நானும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த பேப்பர்ஸ்ல அப்படித்தான் இருக்குது. சரியா?
ஓகே ஓகே, எல்லாருக்கும் பாய், டாட்டா, குட் நைட். வார திங்கட்கிழமை வகுப்பில் சந்திச்சு கொள்வோம். இந்த 10 செய்து முடியும். தேங்க்யூ சார்.